परमेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பலம் தரும் பதிகங்கள் என்கிற நம்முடைய இந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பதிகம் திருஞான சம்பந்தருடைய இடரினும் தளரினும் என்கிற பதிகம். 3ஆம் திருமுறையில் 262வது பதிகமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் தொகுப்புல இருக்கிற நம்பர்ஸ். நம்பியாண்டார் நம்பிதான் தேவாரத்தை தொகுத்தவர். தேவாரத்தை மாத்திரமில்லை, திருமுறைகளை எல்லாவற்றையும் தொகுத்தவர். எக்ஸப்ட் லாஸ்ட் 12வது திருமுறையான பெரிய புராணம் அவர் காலத்துக்கு அப்புறம் வந்தது. சோழ மன்னன் காலத்துல திருமுறைகள்லாம் எங்க இருக்குன்னு தேடி தில்லை சிதம்பரத்துல நிலவரை, கீழே இருக்கிற பாதாள அறைக்கு தான் நிலவரைன்னு பேரு. நிலத்துல இருக்கக்கூடிய அறை. அந்த நிலவரையில இருந்த சுவடிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுல கிடைச்சது போக அதுக்கெல்லாம் பண் அமைத்து அவற்றை அடங்கல் முறையில் ஒழுங்குபடுத்தியவர் நம்பியாண்டார் நம்பி. அப்ப கூட வருத்தத்தோடு சொன்னாராம், நிறைய சுவடிகள் கரையால் அரித்து கிடந்தன எடுக்கும் போது. நமக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது not even 1/5 or 1/8 அப்படிங்கிறது தான் கணிப்பு. அதுக்கு மேல நிறைய கரையால் அரித்து கிடந்தது. நம்பியாண்டார் நம்பி வருத்தப்பட்டாராம், கரையானுக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த மனிதர்களுக்கு கிடைக்கலையே அப்படி. அவர் தொகுக்கும் போது ஞானசம்பந்தருடைய பாடல்களை முதல்ல வச்சார். அதுக்கப்புறம் நாவுக்கரசர், அதுக்கப்புறம் சுந்தரர். குரோனாலஜிக்கலி சுந்தரர் பின்னால 7th செஞ்சுரியில இவர்கள் 2 பேரும், நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் தான் 8வது நூற்றாண்டு தான் சுந்தரர். அதனால அவரோடது பின்னால வைக்கிறது சரி. நாவுக்கரசர் தானே இந்த 2 பேர்லயும் வயதில் மூத்தவர் அப்படின்னா ஞானசம்பந்தர் தான் பகவானுக்கு செல்ல பிள்ளை, செல்ல குழந்தை. அவர் சிவபெருமானை பார்வதியை தந்தை தாயாக பார்த்தார்ங்கிறது ஒரு பக்கம், அவரை தங்களுடைய குழந்தையாக சிவனும் பார்வதியும் பார்த்தார்கள்ங்கிறது இன்னொரு பக்கம். நமக்கெல்லாம் தெரியும், ஞானசம்பந்தருக்கு சீர்காழியில் ஞானப்பால் ஊட்டினாள் அம்மை. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் பல திருத்தலங்களுக்கு போகும்போது இவரை சுமந்து கொண்டு போவார்கள். சின்ன குழந்தை, அதனால நடக்க முடியாதுன்னு சொல்லி அப்பா தோல்ல வைத்து கொண்டு போவார். எவ்வளவு நாளைக்கு அப்பா தோல்லையே போறதுன்னு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வருத்தம் வந்தது. அதனால நானே நடந்து வரேன்பான்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சார். கூட நிறைய பேர் போவார்கள். ஆனா அப்படி நடந்து போகும்போது அவர் நடந்து வராரேன்னு சிவபெருமானுக்கு வருத்தமா இருந்தது. அப்பா தோல்ல அப்பாவுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கிறோமேன்னு அவருக்கு வருத்தமா இருந்தது, இந்த பயாலஜிக்கல் ஃபாதருக்கு. சிவபெருமானுக்கு இவர் நடந்து வராரேன்னு வருத்தமா இருந்தது. அதனால பூதகணங்களை அழைத்து அவனுக்கு முத்து சிவிகை கொடுங்கள், சிவிகை கொண்டு வந்தார்கள், பல்லக்கு கொண்டு வந்தார்கள். பூதகணங்கள் கொண்டு வந்து பல்லக்கு தர அந்த பல்லக்கில் அவர் ஏறி அமர்ந்து அதற்கு பின்னர் பயணித்தார்னு கணக்கு. பட்டீஸ்வரம் கோவிலுக்கு போன போது பல்லக்குல போறார். கோவிலுக்குள்ள பல்லக்குல போக முடியாது, கோவிலுக்கு வெளியிலேயே இறங்கி பல்லக்கு வச்சுட்டு அவர் நடந்து போறார். நல்ல கோடை காலம். அந்த கோடை காலத்துல பிராகாரத்துல கால் சுடுகிறது. உள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கிறவருக்கு வருத்தமா இருக்கு, இந்த குழந்தைக்கு கால் சுடுமே. மறுபடியும் பூதகணங்களை அழைத்து முத்து பந்தல் பிடியுங்கள். அவன் நடந்து வருகிறான், அந்த குழந்தைக்கு கால் சுடும், வெப்பம் தாக்காமல் இருக்க முத்து பந்தல் பிடியுங்கள்.
பூதகணங்கள் திடீர்னு வந்து பார்த்தா முத்துப்பந்தல் இந்த குழந்தைக்கு தலைக்கு மேல வருது. சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது எங்கேருந்து வந்தது இந்த முத்துப்பந்தல். அப்புறம்தான் அது இறைவனுடைய திருவிளையாடல்னு புரிஞ்சுது. அதை விட வேடிக்கை என்னன்னா, முத்துப்பந்தல் கீழே இவர் பிராகாரத்துல நடந்து வர்றார். அழகா இருக்கு பாக்கிறதுக்கு, அழகோ அழகாக அந்த குழந்தை நடந்து வர, முத்துப்பந்தலுக்கு கீழே அந்த குழந்தை எப்படி நடந்து வருதுன்னு பார்க்கணும்னு உள்ள இருக்கிறவருக்கு ஆசை வந்தது. எட்டி பார்த்தாராம், தெரியல. ஏன் தெரியலன்னா, அவர் இருக்கிற கர்ப்ப கிரகத்திலேருந்து எட்டி பார்த்தா வாசல்ல நந்தி இருக்கு. அந்த ஆங்கிள் கிடைக்கல. பிராகாரத்துல இந்த குழந்தை நடந்து வருகிற அந்த ஆங்கிள் அவருக்கு கிடைக்கல. நந்தி கொஞ்சம் நகர்ந்து போனாராம். நந்தி நகர்ந்துக்கோ, நான் அவனை பார்க்கணும். இன்னைக்கும் பட்டீஸ்வரம் கோயில்ல 5 நந்திகள், 5 நந்தியும் நேரம் இருக்காது கர்ப்ப கிரகத்துக்கு, கொஞ்சம் நகர்ந்துதான் இருக்கும். இப்படியெல்லாம் சிவபெருமானால் குழந்தையாக பாவிக்கப்பட்ட ஞான சம்பந்தர்ங்கிறதுனாலதான் அவருக்கு இருக்கிற உரிமை, கொஞ்சம் ஸ்பெஷல் உரிமை. அந்த ஞான சம்பந்தருடைய பாடல்கள் திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளில் வைக்கப்பட்டு, அதற்கு அடுத்த 3 திருமுறைகள் நாவுக்கரசருடைய பாடல்கள், 7வது திருமுறை சுந்தரருடைய தேவார பாடல்கள், 8 மாணிக்க வாசகர்னு அது தொடரும். இடரினும் தளரினும் அப்படிங்கிற இந்த பதிகம் திருவாவடுதுறையில் பாடப்பெற்றது. இந்த மகனியர்கள்ட்ட ஒரு விஷயம், அவர்களுக்கு என்ன வேணும்னாலும் அது ஒருவேளை லௌகீகமாக இருந்தால் கூட அவர்கள் கேட்ட இடம் பகவான் மட்டும்தான். வேற யாருக்கிட்டையும் அவர்கள் கேட்கல. நீ கொடுக்கணும்னா கொடு, இது ரிக்வயர்மெண்ட், இந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு நீ தான் உதவி செய்ய வேண்டும். திருவாவடுதுறைங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். ஆவடுதுறை, ஆனா பசுன்னு நமக்கு தெரியும். பசுவினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அம்பிகையே இறைவனை வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனால ஆவடுதுறை. இந்த திருவாவடுதுறையில் தான் திருமூலர் தங்கி இருந்தார். திருமூலராக மாறிய நிலையில் திருமூலர் தங்கி இருந்த இடம் இங்கதான் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஹேகியோகிராபிக் ரெஃபரன்சஸ். 3000 ஆண்டுகள் வாழ்ந்தாரான்னு நமக்கு தெரியாது. 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆண்டுக்கு ஒரு பாடல் பாடினார். 3000 பாடல்கள் திருமந்திரத்துல. திருமந்திரத்துல 3000 பாடல்கள் இருக்கு. அதுக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, வருஷத்துக்கு ஒரு பாட்டு தான்னா அப்ப அந்த சிந்தனை எவ்வளவு கண்டென்ஸ் பண்ணி அதை டென்ஸ் ஆக்கி ஏதோ ஏனோ தானோ இல்லாம அதுல இருக்கக்கூடிய அந்த அனுபூதியினுடைய அழகு. திருமாளிகை தேவர்னு ஒருத்தர் 11ஆம் திருமுறையில இருக்கிற திரு இசைப்பா பாடியவர் திருமாளிகை தேவர். அந்த திருமாளிகை தேவர் வாழ்ந்த இடமும் திருவாவடுதுறை. திருவாவடுதுறையில கோவில்ல திருமூலருக்கு சந்நிதி இருக்கு. அதே மாதிரி திருவாவடுதுறை ஆதீனம், அதனுடைய தலைமை இடம் திருவாவடுதுறை. இந்த திருவாவடுதுறைக்கு ஞானசம்பந்தர் வந்த போது கொஞ்சம் அவர் வளர்ந்துட்டார். அவர் அப்பாவும் கூட வருகிறார். அநேகமாக ஞானசம்பந்தர் போன இடங்களுக்கெல்லாம் அவருடைய தந்தையும் மற்றவர்களும் போவார்கள், கூடவே போவார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவருடைய மனைவி மதங்க சூளாமணி எல்லாரும் போவார்கள். சிவபாத ஹிருதயர் அப்போ ஒரு விஷயத்தை சொல்றார், நான் ஊருக்கு திரும்பி போகணும்பா, இவர்கள்லாம் இருக்கிறார்கள், நீ இவர்களோட மற்ற தலங்களுக்கு போ, நான் போய் பண்ண வேண்டிய செயல்களை காரியங்களை பார்க்க வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் கௌண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்தவர் என்பது சேக்கிழார் கொடுக்கிற கணக்கு. கௌணிய குலக்கன்று, கௌண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்தவர். சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 வார்த்தைகளையும் ஒரு 2 நாள் முன்னால பார்த்தோம் லேசா. கிரியை அப்படின்னாக்க ரிச்சுவல்ஸ், பூஜை முறைகள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். கிரியைனா கிருத்தியம்ங்கிறது தான் அர்த்தம், செய்கை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா அதனுடைய டிரைவ்ட் மீனிங் ரிச்சுவலிஸ்டிக்கா வேத காரியங்கள், யாக யஜ்ஞங்கள், இதெல்லாம் தான் கிரியைன்னு பேரு.
இந்த கிரியை வகையில இறைவனை வழிபட வேண்டிய குடும்பத்தில் தோன்றியவர் ஞானசம்பந்தர். அதாவது அக்னிஹோத்திரம் பண்ணி யாக யஜ்ஞங்கள் செய்யக்கூடிய அந்தணர் குலத்தில் பிறந்தவர். ஷரியையில நாவுக்கரசர், கிரியையில ஞானசம்பந்தர், யோகத்துல சுந்தரர், ஞானத்துல மாணிக்கவாசகர் அப்படிங்கிறது தான் கணக்கு. இவர்கள் பண்ண வேண்டிய அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகள், வேத கடமைகள், வேதத்தினுடைய யாக யஜ்ஞங்கள், அதை விட்டுடக்கூடாது. சிவபாத ஹிருதயர் சொல்றார், அப்பா நான் உன்னோடயே வந்துட்டு இருந்தா, நீ போற இடத்துக்கெல்லாம் நான் கூடவே வந்துட்டு இருந்தேன்னாக்க அந்த வேத காரியங்கள் நின்று போகும். அதனால நான் போய் அதெல்லாம் பண்ணணும், நான் புறப்படுறேன்றார். சரின்னு சொல்லும் போது அப்பா தயங்கிறது தெரியறது. என்னப்பா? ஒன்றும் இல்லப்பா, நான் உன்னோடையே வந்துட்டு இருந்துட்டேன். யாக யஜ்ஞம் செய்யணும்னா அதுக்கு கொஞ்சம் பொருள் வேணுமா இல்லையா? அந்த பொருளெல்லாம் கூட சேர்த்து வைக்கல. நான் போய் இப்ப யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பொருள் வேணும்பா. உலக நன்மைக்காகத்தான் யாகம். யாகம்ங்கிறது தனக்காக இல்லை, தனக்கு ஏதோ சுயநலம் வேணுங்கிறதுக்காக இல்லை. பூஜையிலேயே கூட காமியார்த்த பூஜை, ஆத்மார்த்த பூஜைன்னு ரெண்டு உண்டு. காமியார்த்த பூஜைங்கிறது என்னன்னா, எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும்னு கேட்கறது காமியார்த்தம். அதே மாதிரி யாகங்கள்லையும் இஷ்டி யாகங்கள், பூர்த்த யாகங்கள்னு ரெண்டு வகை உண்டு. பூர்த்த யாகங்கள்ங்கிறது உலகத்துல எல்லாருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காகவும் பரோபகாரத்திற்காகவும் செய்வது. அந்த யாகம் தான் வசதியை தவிர இஷ்டி யாகம் இல்லை. இஷ்டியாகம் சில நேரங்கள்ல செய்யலாம், அவரவர்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேவை இருந்தால். அதனாலதான் புத்திர காமேஷ்டி யாகம்னு சொல்லுவோம். மகப்பேறு வேண்டும்னு செய்வது ஒரு இஷ்டி யாகம், அது பூர்த்த யாகம் இல்லை. பூர்த்த யாகத்துல யாகசாலை வைத்து அக்னி மூட்டி அதுல செய்யறது ஒரு வகை. அதுலயே கூட இன்னொன்னெல்லாம் இருக்கு. குளம் வெட்டி வச்சா அது பூர்த்த யாகம். எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காக எங்கேயாவது பொதுவா ஒரு இடத்துல குளம் வெட்டினா அது பூர்த்த யாகம். அதுக்கு நீங்க யாகசாலை வச்செல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி பண்ணக்கூடிய மரங்கள் நட்டால் பூர்த்த யாகம். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் இதெல்லாம் வேதத்துல இருக்கா, யாகத்துல இருக்கா? யாகம் பண்ணினார்கள், ஏதோ நெருப்பு மூட்டி எல்லாத்தையும் கொட்டினார்கள் இல்ல. வேதத்திலேயே இந்த விவரங்கள்லாம் இருக்கு. பூர்த்த யாகம்னா என்ன, இஷ்டி யாகம்னா என்ன. நம்ம முழுசாத தெரிஞ்சுக்காம ஒரு 360 டிகிரி அப்ரோச் இல்லாம ஏதோ ஒன்னொன்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கும் போது அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விடை வேற மாதிரி இருக்கும். சிவபாத ஹிருதயர், நான் போய் யாகம் பண்ணணும், எல்லாருக்கும் நன்மை கிடைப்பதற்காக பண்ணணும், ஆனா பணம் இல்லையே. அப்பதான் ஞானசம்பந்தர் திருவாவடுதுறையிலேயே பாடுகிறார். அப்பா கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் வேணும், நீதான் கொடுக்கணும், வேற யார் எனக்கு கொடுக்க முடியும், நீதான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு பாடுகிற பதிகம் தான் இந்த இடறினும் தளரினும் அப்படிங்கிற பதிகம். தனம் பெறுவதற்கும் தேவைக்கு பணம் பெறுவதற்கும், இந்த பெரியவர்கள்லாம் எப்படி சொல்லி வைத்தார்கள்னா, தேவைக்கு பணம் பெறுவதற்கும், not to hoard or not to amass wealth, பட் தேவை இருக்கு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்ன மாதிரி லௌகிக்கத்துல சில சமயங்கள்ல பரோபகாரத்திற்கும் கூட பணம் தேவை. அப்படின்னா அந்த பணத்தை தேவைக்கு பணம் பெறுவதற்கும், தனம் பெறுவதற்கும், கொடுத்த கடன் திரும்ப வருவதற்கும், கஷ்டமில்லாமல் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கும் இந்த பதிகம் அப்படின்னு கணக்கு. இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உலகழல் தொழுது எழுவேன், கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை விடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணை. இந்த லாஸ்ட் 2 லைன் ரிஃப்ரைன் மாதிரி வந்துட்டே இருக்கும். இதுவோ எமை ஆளுமாறு, இதுதான் நீ எனக்கு அருள் செய்வதா? ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா அது உன்னுடைய இன்னருளா? உன்னுடைய அருள் சரி, அந்த வார்த்தையை பார்க்கணும். இன்னருள், அருள்ங்கிறது வேற. அருள் என்னவா வேணாலும் இருக்கலாம். தண்டனைங்கிறது கூட ஒரு விதமான அருள் தான். பகவான் தண்டிக்கிறார்னா அதுவும் கூட அருள் தான்.
உன்னுடைய இன்னருள்னா எனக்கு திருப்தி வர மாதிரி, எனக்கு சந்தோஷம் வருகிற மாதிரி உன்னுடைய அருள். ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள். எனக்கு கொடுக்க வேண்டாம் நீ நினைச்சேன்னா, எனக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு ஒண்ணும் இல்லைன்னா அது உன்னுடைய அருளா, உன்னுடைய இனிமையான அருளா, அது இன்பத்தை தரக்கூடிய அருளா? ஆவடுதுறை அரணே, திருவாவடுதுறையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அரணே. இது ரிஃப்ரைனா திரும்ப திரும்ப எல்லா பாட்டுலயும் வரும் இந்த பதிகத்துல. இந்த ரிஃப்ரைன் ஹேஸ் a lot of importance. அது கொஞ்சம் பின்னால வருவோம். முதல் 2 வரி தான் எல்லா பாட்டுலயும் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அடுத்த 2 வரி அந்த சிவபெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய வரிகள். இன் சம் வே ஆர் தி அதர் அவருடைய விதவிதமான பெருமைகளை சொல்லக்கூடிய வரிகள். கடைசி 2 லைன் மறுபடியும் ரிஃப்ரெயினாவே இருந்துட்டு இருக்கும். மாசிலா மணி ஈஸ்வர், திருவாவடுதுறையில எழுந்தருள் இருக்கிற சிவபெருமானுக்கு மாசிலா மணி ஈஸ்வர்னு பேரு. அம்பிகை ஒப்பிலா முலை அம்மை. இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும், எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா, இடர்பாடு வந்தா, தளர்ந்து போனேன்னா, ஒருவேளை வயசாகி ரொம்ப முதுமை வந்து நான் அப்படியே தளர்ந்து போனேன்னா, இல்ல எனக்கு ஏதாவது நோய் வந்தால், ஒரு நோய் என்னை தொடர்ந்து வந்து அப்படியே என்னை பிடித்து கொண்டு என்னோடையே கூட வர நோய், நோய் தொடரினும், ரொம்ப நாளைக்கு எனக்கு அந்த நோய் வந்தால் கூட நான் உன்னுடைய கடலைத்தான் தொழுது எழுவேன். உன கடல் தொழுது எழுவேன். உன்னுடைய திருவடிகளை மட்டும்தான் நான் வணங்குவேனே தவிர இதுக்கெல்லாம் வேற விதமா நான் சொல்யூஷன் போய் தேட மாட்டேன். இன் அதர் வேர்ட்ஸ், எனக்கு கஷ்டம் வந்ததுன்னா சாமியா நீ அப்படின்னு உன்னை பார்த்து திட்ட மாட்டேன். அந்த சமயத்துல மனிதர்கள் சொல்றோம், நான் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன், இந்த சுவாமிக்கு தான் நான் இந்த மாதிரி பூஜை பண்ணுவேன், நான் தினமும் போவேன், அவர் எனக்கு ஒண்ணுமே பண்ணல, அதனால விட்டுட்டேன் போறதையே. சொல்றமா இல்லையா? நம்பிக்கைங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தோன்னு குறைஞ்சிடுறது இல்லை. நம்பிக்கை அதே ஆழத்துல இருக்கணும். இன்ஃபேக்ட் பக்தி எப்படி இருக்கணும்? பக்தினாலே நம்பிக்கைன்னு தான் அர்த்தம் வச்சுக்கணும். 2 வார்த்தையும் தனித்தனியா தெரியறதே தவிர அந்த பக்தியில வந்து ஃபெய்த் இல்லாம இருந்தா அது பக்தி இல்லை. அதனாலதான் அந்த காலத்துல வேத காலத்துல அதுக்கு என்ன பெயர் சொன்னார்கள்னா ஸ்ரத்தைனார்கள். ஸ்ரத்தை will include faith, ஸ்ரத்தை will include devotion. ரொம்ப ஸ்ரத்தையா பண்றது அப்படிங்கிறோமே, அதுல அந்த ஃபெய்த்தும் இருக்கும், டிவோஷனும் இருக்கும், டெடிகேஷனும் இருக்கும். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தது, இன்டர் ரிலேட்டட், ஒண்ணுல இருந்து ஒன்ன பிரிக்க முடியாது. நம்பிக்கை குறைஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேர், நம்பிக்கை விட்டு விட்டு வந்ததுன்னா அதுக்கு பேரு உண்மையான பக்தி இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவத்துல ஒண்ணு சொல்லுவார்கள், பக்தி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தைலதாரை போல இருக்க வேண்டும். இப்போ தண்ணிய மேலேருந்து கீழே விடுறோம்னா ஒரே மாதிரி ஈவனா விழுன்னு சொல்ல முடியாது. அந்த கன்சிஸ்டன்சி குறைச்சலா இருக்கிறதுனால அது அப்படியே விடுன்னு சொல்ல முடியாது. நம்ம விடுற ஃபோர்ஸ்ல கொஞ்சம் மாறி கூட போகும். சில சமயத்துல ட்ராப்பா வரும், அதுக்கப்புறம் சில சமயத்துல ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்ட்ரீம் வரும். ஆனா இதுவே தைலமாக இருக்கிற விஸ்காசிட்டி இருக்கிற எந்த பொருளையும் அப்படி மேலேந்து விட்டோம்னா அது அப்படியே கண்டினியூவஸா வரும். அந்த மாதிரி தைலதாரை போலே பக்தி இருக்க வேண்டும். இது விட்டு 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 இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போச்சு அப்புறம் நாளைக்கு திரும்பி வந்தது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும், எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, உன்னுடைய கடலைத்தான் நான் தொழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. ரொம்ப எளிமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மிடரினில் அடக்கிய வேதியனே, வேதத்தினுடைய பொருளாக இருப்பவனே, தொண்டையில் அடக்கியவன் எதை? கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை. அமுதமும் நஞ்சும், அமுதத்துக்கு முன்னாலேயே நஞ்சு வந்தது, அந்த அமுதோடு கலந்திருந்த நஞ்சு தானே கடல்ல, அந்த நஞ்சை எடுத்து உன்னுடைய தொண்டையில் வைத்து கொண்டவனே. இதுல 2 விஷயத்தை இம்ப்ளை பண்றார். ஒண்ணு, எங்களுடைய துன்பங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்கிறாய்.
எங்களுக்கு விஷம் மாதிரி வரக்கூடிய துன்பங்களை நீ ஏற்றுக்கொள்கிறாய். ரெண்டாவது, வாழ்க்கைன்னு சொன்னா அங்க அமுதமும் விஷமும் கலந்துதான் இருக்கும். இது மாத்திரம் வேணும் அப்படின்னு கிடைச்சா அப்படின்னு வேண்டினா கிடைக்காது. இது மட்டும்தான் வேணும், எனக்கு இன்பம் மட்டும்தான் வேண்டும்னா கிடைக்காது. பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுவார். பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுச்சு. ஒரு வரியில ஒரு சுருட்டுவர். பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. பெரியாழ்வாரே இவ்வளவு சுத்தி சொல்லணுமா அப்படின்னா காரணமா தான் சொன்னார். இந்த வரிக்கு என்ன அர்த்தம்? பாம்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனா அவர் சொல்ற விஷயம் வேற. அவர் சொல்ல வந்தது என்ன? கருடத்வஜனுக்கு பல்லாண்டு, இவ்வளவுதான். உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ. அந்த உத்திஷ்ட கருடத்வஜ அப்படிங்கிறதுக்கு பதிலா கருடத்வஜனே உனக்கு பல்லாண்டு, கருட கொடியை கொண்டவனே உனக்கு பல்லாண்டு. பழங்கால தமிழ்ல கொடியான்னு சொன்னா கொடியை உடையவன் அர்த்தம், கொடியவன் அர்த்தம் இல்லை அங்க வர அந்த வார்த்தைக்கு. கருட கொடியானுக்கு பல்லாண்டு கூறுதுவே, இவ்வளவுதானே சொல்லணும். இப்படி தொட வேண்டிய மூக்கை இப்படி தொட்டார். பையுடை நாக பகை கொடியானுக்கு, படமெடுத்து ஆடுகிற நாகம், அந்த நாகத்துக்கு பகையாக இருக்கிற எதுன்னு பேரை சொல்லல, நாகத்திற்கு பகையாக இருப்பதை தன்னுடைய கொடியில் கொண்டவனுக்கு பல்லாண்டு. இப்ப ஏன் பாம்ப சொல்லி கருடன்னு சொன்னார், நேர கருட கொடியானுக்குன்னு சொல்லி இருக்க கூடாதா? எங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருமேன்னா, அவர் அப்படி பெருமாளை பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு அங்க பாம்பும் இருப்பதும் கருடன் இருப்பதும் தெரிந்தது. பெருமாள் எங்க படுத்துட்டு இருக்காரு? பாம்பு மேலதான் படுத்துட்டு இருக்காரு. பக்கத்துல கருடன் நிக்கிறது. எப்போ புறப்படணுமோ அப்ப தயாரா ரெடியா இருக்கேன்னு சொல்லி இன் அட்டென்ஷன் கருடன் இருக்கு. நாம பாக்குற லௌகீக உலகத்துல கருடனும் பாம்பும் எதிரிகள் இல்லையா? ராமாயணத்திலேயே ஒரு காட்சி வரும். நாகாஸ்திரத்தை போட்டுருவான் இந்திரஜித்தன். நாகாஸ்திரம் எல்லாரையும் கட்டுப்படுத்தி கீழே தள்ளும். நாகாஸ்திரத்தை ரிமூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது தன்னால கட்டு தெரிக்கணும். நீங்க போய் அதை பிடிச்செல்லாம் எழுத்தெல்லாம் பண்ண முடியாது, அது தன்னால கட்டு தெரிக்கணும். என்ன வழி தெரியல, ராமனுக்கு புரியல. விபீஷணனை பார்த்து என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு பேருமே கீழே விழக்கூடிய நிலைமையில இருக்கிறார்கள். என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது கருடன் மேல பறக்கும். கருடாழ்வார் காத்துட்டு இருந்து மேல பறப்பார். பறந்த உடனே கருடனுடைய காற்றுப்பட்டு அந்த நாகாஸ்திரம் தெரிக்கும். ராமனுக்கு சந்தோஷம். அந்த கருடனை பார்த்து உனக்கும் எனக்கும் என்ன வருதுன்னு தெரியலையே, சரியான சமயத்துல வந்து உதவி பண்ண கருடன் சொல்லும், உனக்கு எனக்கு என்ன வருதுன்னு அப்புறமா பேசிக்கலாம், இப்ப நீ மனுஷனா இருக்கணும், இங்கே இரு அப்படின்ட்டு போயிடும். கருடனும் பாம்பும் எதிரிகள், மயிலும் பாம்பும் எதிரிகள். முருகான கூப்பிட்டா மயில் வரும் அங்கேருந்து பொத்துன்னு. ஆனா நாகராஜன், முருகனுக்கு பேரே நாகராஜன். அப்ப இந்த எதிரும் புதிருமாக இருப்பவை அடங்கி இருக்கின்றன அப்படிங்கறத எதுக்கு வைத்தார்கள்? கடவுள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் ஏன் காமிச்சார்கள்னா ஒரே ஒரு காரணம் தான். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கும். பாம்பு இருக்கிற இடத்தில் கருடன் இருக்கும். கருடன் மாத்திரம் எனக்கு வேணும் பாம்பு வேண்டாம்னு கேட்டா நடக்காது. விஷமும் இருக்கும், அமுதமும் இருக்கும். பண்ணது என்ன பண்ணணும்? நம்முடைய கல்வி இல்ல நம்முடைய ஞானம், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய கிருத்தியம் என்ன செய்ய வேண்டும்னா அந்த விஷத்தை அகற்றி விட்டு உள்ள இருக்கிற அமுதத்தை அனுபவிக்க வேண்டும், காண வேண்டும், ஞானத்தில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. கடல்ல கிடைக்கக்கூடிய அந்த அமுதத்தை எடுத்து உன்னுடைய தொண்டையில் வைத்துக் கொள்ள வேண்டியவன், ஆனால் நீ எதை வைத்துக் கொண்டாய்? அந்த விஷத்தை எடுத்து வைத்துக் கொண்டாயே. எங்களுடைய துன்பத்தை வாங்கிக் கொள்ள கூடியவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே. நீதானே எங்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுப்பதாக இருந்தால் அது உன்னுடைய அருள். ஆவடுதுறை அரணே அப்படின்னு தன்னுடைய கோரிக்கையை வைத்தார். இதே ஸ்டைல் தான் இந்த பதிகம் முழுக்க வந்துட்டு இருக்கும். இரண்டாவது பாட்டிலையும் இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனதியின் அருள் ஆவடுதுறை அரணே. அதேதான் ரிஃப்ரைன் அப்படியே வரும். வாழ்வினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உலகடல் விடுவேன் அல்லேன்.
தாழ் இளம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் இளமதி வைத்த புண்ணியனே. வாழ்வினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும். நான் நன்றாக வாழ்ந்தால் உன்னை தொடுவேன். எனக்கு ஏதாவது வீழ்ச்சி வந்தால், எனக்கு துன்பம் வந்தால், எனக்கு மரணம் வந்தால், எனக்கு வருத்தம் வந்தால், அப்ப கூட நான் உன்னைத்தான் தொடுவேன். இது அந்த ஹியூமன் சைக்காலஜிய தொடர்றதுக்காக வந்தது. மனித சைக்காலஜியில என்ன, எனக்கு கஷ்டம் வந்தோடனே இந்த சாமி, இத்தனை நாளா இருந்த சாமி எனக்கு உதவி பண்ணல, அதனால நான் வேற எங்கேயாவது லெட் மீ சீக் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். அதுதான் 7ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டுல இருந்தது. அந்த மனநிலையை மாற்றுவதற்காக, மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் இதை பாடினார். வாழ்வினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உன கடல் விடுவேன் அல்லேன். உன்னுடைய திருவடியை நான் விட்டுவிட மாட்டேன். எனக்கு வாழ்க்கை இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் சரி, வருத்தம் வந்தாலும் சரி, நான் கீழே விழுந்துட்டேன். மற்றவர்கள் என்னை போட்டு மிதிச்சு அவர்களால நான் கீழே விழுந்துட்டேன். ஏதோ கஷ்டத்துல நான் அப்படியே தளர்ந்து போய் கீழே விழுந்துட்டேன். எனக்கு பேர் தெரியாம போச்சு, நான் எங்கேயோ இருக்கேன், முடங்கி போயிருக்கேன். அப்பவும் உன்னை நான் தொழுவேன். தாழ் இளம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் இளமதி. தன்னுடைய தலையில் தடம் புனல், பாய்ந்து வரக்கூடிய, வேகமாக மேலே இருந்து கீழே வந்த ஆகாச கங்கை, அதுதான் தாழ் இளம். மேலேந்து வேகமா வந்தா, வேகமா வந்ததுல யாருக்கு வேகம் இருக்கும்? தாழ்ங்கிறது கீழே வந்தது, வேகம் இளமைக்கு தான் இருக்கும். இளமைதான் கொஞ்சம் வேகமா வரும், அதனாலதான் அது இளம். வேகமா வந்தாலே இந்த ஆகாச கங்கை தாழ் இளம் தடம் புனல். அந்த கங்கையை தயங்கு சென்னி போல் இளமதி, உன்னுடைய சென்னியில் வைத்திருக்கிறாயே போல் இளமதி, ரொம்ப அழகாக காட்சி தரக்கூடிய அந்த பிறை சந்திரன், இந்த இரண்டையும் உன்னுடைய தலையில் வைத்துக் கொண்ட புண்ணியனே. தாழ் இளம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் இளமதி வைத்த புண்ணியனே. ஞான சம்பந்தர்கிட்ட நாவுக்கரசர்கிட்டையும் கூட நிறைய இடங்கள்ல ஒண்ணு பார்க்கலாம். ஜடாபாரத்தில் கங்கையை சூடியவர், நிலாவை சூடியவர்ங்கிறத நிறைய இடத்துல திரும்ப 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 சொல்லுவார்கள். மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். எதுக்கு கங்கை நிலா திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள்? அது சிவபெருமான் தலையில இருக்கு, அதனால சொல்லுகிறார்கள். இட்ஸ் a mere description. சிவபெருமானுக்கு ஒரு வடிவம்னு வச்சிருக்கோம், அந்த வடிவத்தை they are describing, not mere description. It is a description. ஆனா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு பின்னாலே என்ன காரணம்? நிலா, தப்பு பண்ணின நிலாவுக்கு கூட வருந்தி மன்னிப்பு கேட்ட போது சிவனுடைய தலையில் இருக்கிற பேரு கிடைத்தது. சிவபெருமான பார்க்கும் போதெல்லாம் நிலா கண்ணில் படுறதா இல்லையா? இத்தனைக்கும் தப்பு பண்ணின நிலா தலையில தூக்கி வச்சுக்கிறார் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி தலையில தூக்கி வச்சுக்கிறார். தவறு பண்ணி விட்டால் மன்னிப்பு கேட்டால் அந்த ஆண்டவன் ஏற்றுக்கொள்வான். இது ஒண்ணு. கங்கை தன்னுடைய அகங்காரத்துல நான் எவ்வளவு வேகமா வருவேன் தெரியுமா அப்படின்னு வந்த கங்கை, அகங்காரமும் மதர்ப்பும் இருக்கும் என்றால் அதை அடக்கி, எப்படி அடக்கி? தன்னுடைய தலையில வாங்கி ஒரு அடக்கி. அப்ப இந்த ரெண்டு பிரின்சிபல்ஸையும் காட்டுறதுக்கு தான் இறைவனை வணங்கக்கூடியவர்கள், கங்கைக்கு இருந்த மதர்ப்பு இருந்தால் அது அடங்கி போகும், எப்படியோ அடக்கிடுவார். அதை பார்க்கும் போதெல்லாம் சரி நம்ம ஆடக்கூடாது, ஆட்டம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல வந்துட்டே இருக்கணும். நிலாவை பார்க்கும் போதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, ஒருவேளை பண்ணி இருந்தால் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்திருந்த தப்பாக இருந்தா அவர்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா அது சரியாகிவிடும். அந்த மன்னிப்பை கொடுப்பார். ஆனா அது உளமாற கேட்கிற மன்னிப்பாக இருக்கணுமே தவிர ஏதோ பேச்சுக்கு கேட்கிறேன் நீ நிலாவை மாதிரி என்ன தூக்கி தலையில வச்சுக்கலையே அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. தாழிலம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் இளமதி வைத்த புண்ணியனே, இதுவோ எவை ஆடுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. காந்தார பஞ்சமம் என்கிற பண்ணில் அமைந்தது இந்த பதிகம்.
நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன். அம்மான் புனல் விரி நரும் கொன்றை போது அழிந்த கனல் எரி அனல் புல்கு கையவனே, இதுவோ எமை ஆடுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. நனவினும் கனவினும், நான் விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலும் ஒருவேளை தூக்கத்துல கனவு கண்டு கொண்டிருந்தால் கூட எனக்கு நம்பிக்கை தருகிற உன்னுடைய திருப்பெயரை நான் மறக்க மாட்டேன். நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன். எந்த நேரமா இருந்தாலும் உன்னை என்னுடைய மனசுல நிறுத்தி வணங்குவதற்கு நான் மறக்க மாட்டேன். கனவிலேயும் உன்னை வணங்குவேன், நனவிலேயும் வணங்குவேன், எப்போதும் உன்னை நம்பி வணங்குவேன். அந்த நம்பாங்கிற வார்த்தை நம்பின்னு அர்த்தம். நனவினும் கனவினும் நம்பி உன்னை மனத்தில் வழிபடுவதற்கு நான் மறக்க மாட்டேன். செய்யா வாய்ப்பாடுவார்கள் பழங்கால தமிழ்ல. செய்யா வாய்ப்பாடு, நீங்க செய்யான்னு வந்திருந்தா செய்துன்னு அர்த்தம் வரும். அதுக்கு அது மாதிரி தான் இங்க நம்பா அப்படின்னா நாம இன்னைக்கு பயன்படுத்துறதுல நம்பா அப்படின்னா நம்பாதன்னு அர்த்தம் வரும். அப்படி இல்லை, நம்பாங்கிறது நம்பி. பல இடங்கள்ல பழைய தமிழ்ல செய்யா வாய்ப்பாட்டை பார்க்கலாம். நனவினும் கனவினும் நம்பி உன்னை மனவினும் வழிபடல் மறவேன். என்னுடைய மனசுல உன்னை வழிபடுவதற்கு நான் மறக்க மாட்டேன். மனசுல வழிபடுவதுதான் முக்கியம், வெளியில வழிபடுவது முக்கியம் இல்லை. வெளியில நான் ஏதோ மற்றவர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக சில சமயத்துல பார்த்தா சில வழிபாடுகள்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமா ஆடம்பரமா இருக்கும். அந்த ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் யாருக்காகனா மற்றவர்கள்லாம் பார்த்துட்டு அட இவ்வளவு பக்தியா, இவ்வளவா அப்படிங்கிறது. அந்த இவ்வளவான்னு அடுத்தவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்காக இல்லை. இட் இஸ் ஒன்லி அப்ப என்னாச்சு, அவர்களுக்கு ஐ எம் ஷோயிங் மை ப்ராவஸே தவிர, என்ன பக்தன் அவர்கள் நம்பணுங்கிறதே தவிர பகவானுக்கு தெரியும். அவருக்கு யாரு என்னங்கிறது தெரியாதா என்ன? சஹஸ்ர சீர்ஷன் சஹஸ்ராக்ஷன், எல்லா திசைகளிலேயும் கண் கொண்டவர். அவருக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. ஆனா ஆடம்பரத்திற்காக செய்கிற அந்த பக்தி இல்ல. என்ன, உன்னை என்னுடைய மனசில் நான் வழிபடுவதற்கு மறக்க மாட்டேன். எப்போதாக இருந்தாலும் உன்னை வழிபட்டு கொண்டே இருப்பேன். அதுக்கு பொருள் வேணும், பொன் வேணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. பூசலார் நாயனார் மனசுக்குள்ள கோயில் கட்டினார். அவர் கோயில் கட்டினது எப்படி வெளியில தெரிஞ்சுது? அவருக்கு பணம் இல்லை, கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டார். நம்ம ஊர்ல ஒரு கோவில் கட்டலாமே, எல்லாருமாக சேர்ந்து உதவி செய்யுங்களேன்னு போய் கேட்டார். யாரும் உதவி செய்யல. அப்ப இருந்த காலகட்டம் அப்படி. உதவி செய்வதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். திருவாரூர்ல திருக்கோயில்ல விளக்கேத்துறதுக்கு ஒருத்தர் வருவார். தினம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து வருவார். தினம் வந்து விளக்கேத்துவார். அகல் விளக்குகளை எடுத்து கொண்டு வருவார். அதற்கான நெய்யை எடுத்து கொண்டு வருவார், விளக்கேற்றுவார். ஒரு நாள் காத்தால வந்தவர் ஏதோ சில வேலைகள்னால திரும்பி ஊருக்கு போயிட்டு சாயங்காலத்துக்கான நெய்யெல்லாம் எடுத்துன்னு வர முடியல. அங்க அகல் மாத்திரம் இருந்தது, காத்தால கொண்டு வந்தது இருந்தது, முந்தின நாள் வச்சிருந்தது இருந்தது. நெய் இல்லை. 2-3 வீட்டுல போய் கேட்டு பார்த்தார். விளக்கேற்றணும், கொஞ்சம் நெய் கொடுங்கள். ஏன், உங்க சாமிக்கு விளக்கேற்றி தான் தீரணுமா அப்படின்னு கிண்டல் பண்ணினார்கள். புரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான சூழல் இருந்தது. இல்ல விளக்கேத்தணும். ஏன் தண்ணியில விளக்கேத்தேன், உங்க சாமி முடிஞ்சா விளக்க அப்படியே எரிய வைக்கட்டும், தண்ணியில விளக்கேத்து அப்படின்னார்கள். அழுது கொண்டே வந்து கமலாலய குளத்திலிருந்து நீர் எடுத்தார். இந்த மாதிரி சொன்னார்களே, அசரீரி ஒலித்தது, இந்த தண்ணீரை வைத்து விளக்கேற்று. அந்த தண்ணீரை வைத்து விளக்கேற்றினார் நமிநந்தி அடிகள். நின்று நிலைத்து அந்த விளக்கு எரிந்தது. தண்ணீரை வைத்து விளக்கேற்றியது நடந்தது. அந்த மாதிரி எதுக்காக அங்க இருந்தவர்கள் கொடுக்கல, உதவி பண்ணியிருக்கலாமே யாராவது அப்படின்னா அப்ப இருந்த காலச்சூழல். பூசலாருக்கு யாரும் உதவி செய்வதற்கு சித்தமாக இல்லை. சரி, என் மனசுக்குள்ளேயே கோவில் கட்டுறேன் அப்படின்னு
என்னைக்கு என்னென்ன பண்ணணுமோ முறைப்படி செய்தார். எங்க மனசுக்குள்ளேயே முறைப்படி என்னைக்கு மிருத் சங்கரணம் பண்ணணும், என்னைக்கு வாஸ்து சாந்தி பண்ணணும், என்னைக்கு அங்குரார்ப்பணம் பண்ணணும், எல்லாம் பார்த்து 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 மனசுக்குள்ளேயே பண்ணினார். பட் நோபடி எவர் நியூ. அவருடைய ஊர்ல இருந்தவர்களுக்கே தெரியாது. அதே சமயத்துல பல்லவ மன்னன் பெருசா கோவில் கட்டினான். அடுத்த நாள் கும்பாபிஷேகம். மன்னனுக்கு சந்தோஷம், எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. கும்பாபிஷேகம் மருந்தெல்லாம் இடித்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல கோவில் கட்டி புதுசா பண்ற கும்பாபிஷேகம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது இரவு கொஞ்சம் நிம்மதியா கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வரலாம், காரணத்தால கும்பாபிஷேகம்னு போய் படுத்தான் மன்னன். சுவாமி கனவுல வந்தார். சாரி, ஐ ஹாவ் another engagement, நாளைக்கு நான் வர முடியாது அப்படின்னார். பதறி போனான். எங்க போகிறீர்கள்னா, இல்லப்பா இன்னொருத்தர் கோவில் கட்டியிருக்கார், அதுக்கு நான் போறேன் அந்த கும்பாபிஷேகத்துக்கு, நீ வேணா இன்னொரு நாள் வச்சுக்கோ உன்னோட கும்பாபிஷேகத்தை. நம்ம கேட்கலாம், இந்த இடத்துல ஒரு குதர்க்கமா குயுக்தியா ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் பகவானால 2 கும்பாபிஷேகத்துக்கு ஒரே நாள் போக முடியாதா? Does he not have that capacity அப்படின்னு கேட்கலாம். இது எதுக்காகனா டு ஷோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பூசலாருக்காகவே தவிர இது பகவானுடைய ப்ராவஸை காட்டுறதுக்கோ இல்ல அவரால் எல்லா இடத்துக்கும் போக முடியுங்கிறத காட்டுறதுக்கோ இல்லை. நான் அங்க போறேன் அப்படின்னு சொன்னா அப்பதான் இந்த மன்னனுக்கு புரியும். அதுக்காக அவன் நல்ல மன்னன். சரி அப்படின்னு காத்தால நான் விடிகாத்தால எந்த ஊர்லன்னு பகவான்டே கேட்டிருந்தான். பூசலார் நின்ற ஊரை சேர்ந்தவர், நின்ற ஊர் பூசல் என்பர். நேர புறப்பட்டு திருநின்ற ஊருக்கு வந்து நின்னான். அது அவனுடைய ஜூரிஸ்டிக்ஷன், பல்லவ நாடு. பல்லவ நாட்டில் பல்லவ மன்னனுக்கு தெரியாமல் ஒரு பெரிய கோயில் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கே. அவ்வளவு பேர் செல்வந்தர் யார் இருக்காருன்னு தெரியலையே, நான் போய் பார்க்கணும் அவரன்னு வந்தான். இங்க ஏதோ கோவில் கட்டுகிறார்களாமே, ஏன்னா அரசர் வரான்னு சொன்னா அமளி துமணி படாதா? கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தேன். கோவிலா? எங்க ஊர்லயா? எங்க ஊர்ல கோவில் கட்டுறதா? யாரு? இல்ல பூசலார்னு ஒருத்தர். பூசலாரா? குடிசைக்கே அவருக்கு இடத்த காணும், அவர் இங்க இந்த கோவில் கட்டுறது. நேர அந்த குடிசையை தேடிக்கொண்டு யாரும் எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாதீர்கள்னு சொல்லிட்டு போய் நின்னா மன்னன். உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு, கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ளேயே கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருக்காரு மனசுக்குள்ள. ஆனா கண்ணுல தார தாரையா கண்ணீர் கொட்டுகிறது அந்த கும்பாபிஷேகத்துல. ரொம்ப நாடி காத்துட்டு இருந்தான் மன்னன். எதேச்சியா அப்படி கண்ணை திறந்தார். சந்தோஷம் தாங்கல. என்னோட கும்பாபிஷேகத்துக்கு மன்னர் வந்திருக்கிறீர்களா அப்படின்னார். மன்னர் வருவது என்ன, அந்த தேவாதி தேவரே உங்கள் கும்பாபிஷேகத்துக்கு தானே வந்திருக்கிறார். இது இறைவன் நடத்திய அந்த திருவிளையாட்டுனால வெளியில தெரிஞ்சது, இல்லைன்னா அது கூட வெளியில தெரிஞ்சிருக்காது. இதோ இந்த மயிலாப்பூர் கோயில்ல வாயிலார் நாயனார் சன்னதின்னு ஒண்ணு இருக்கு. வாயிலார் நாயனாரும் அதே போல மனக்கோயில் கட்டியவர். வாயிலார் வாயை திறந்து வெளியில சொல்லல. பூசலாருக்காவது இறைவன் நடத்திய விளையாடல் வெளியில தெரிஞ்சது, இவருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த மனசுல அவரை தொட வேண்டும். நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன், புனல் விரி நரும் கொன்றை போது அணிந்த கனல் ஏறி அனல் புல்கு கையவனே. நல்ல புனல் விரிந்து நல்ல நீர்வளம் இருக்கிற நிலையில் நல்ல பூக்கள் பூக்குமே, அப்படி பூத்த கொன்றை. அதை இன்னொரு விதத்துல பிரிச்சு பார்த்தா தலையில் புனலும் இருக்கிறது, அந்த தலையில் கொன்றை மாலையை சூடி இருக்கிறாய். ஜடாபாரத்துல கங்கையும் இருக்கு, கொன்றை மாலையை போதுங்கிறது மலர். கொன்றை போது கொன்றை மலரை அணிந்த கனல் ஏறி அனல் புல்கு, கையில நெருப்பு கக்கக்கூடிய அனலை வைத்துக் கொண்டிருப்பவனே. கனல் அனல் புல்கு கையவனே, அனலை அப்படி அணைத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவனே. புல்குதல்னா அணைத்தல், நெருப்பை கையிலே அணைத்து வைத்துக் கொண்டிருப்பவனே, ஆலிங்கனம் செய்து வைத்துக் கொண்டிருப்பவனே, கொன்றை மாலை அணிந்தவனே, நீதானே எனக்கு அருள வேண்டும். தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலர் அடி அலால் அறற்றாது என்ன. எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி, தும்மலோடு அரும் துயர்ங்கிறது தும்மல்ல ஆரம்பிச்சு சின்ன வியாதியில இருந்து பெரிய வியாதி வரைக்கும் என்ன வந்தாலும் சரி, அந்த மலரடியை தவிர வேறு எதையும் என்னுடைய நான் தொழாது. சிவசிவாங்கிற அந்த திருநாமத்தை தவிர வேறு எதையும் என்னுடைய நாவு சொல்லாது.
கைமல்கு வரிசிலை காண கணை ஒன்றினால் மும்மதில் எரி எழ முனிந்தவனே. கையிலே வைத்துக் கொண்டிருந்த ஒரு சிலை, வரி சிலை, சிலைங்கிறது வில், அழகான வில்லை கையில் வைத்துக் கொண்டு ஒற்றை கணையினால் 3 புறங்களையும் எரி எழ முனிந்தவனே. இந்த அம்ப போட்டு இல்ல, அந்த 3 கோட்டைகளும் நெருப்புல எரிந்து போகும்படியாக கோபப்பட்டவனே. கைமல்கு வரிசிலை கணை ஒன்றினால் மும்மதில் எரி எழ முனிந்தவனே. முனிவர்னு சொன்னாலே கோபக்காரர்னு அர்த்தம். அவர்கள் கோபப்படுவார்கள், அதனாலதான் முனிவர். கோபப்படுவார்கள்னா நம்ம கோபம் மாதிரி இல்லை, அதர்மம் நடந்தால் கோபப்படக்கூடியவர்கள். ஆனா அதை விட ஆழமான பொருள் அந்த முனிவர்ங்கிற வார்த்தைக்கு. தங்களுடைய புலன்களை கோபப்பட்டு அடக்கியவர்கள், அந்த புலன்கள் கட்டுத்தெரித்து போகாமல் அதை கோபப்பட்டு கண்ட்ரோல் பண்ணியவர்கள், புலன்களை கோபப்பட்டு கண்ட்ரோல் பண்ணியவர்கள் அர்த்தம். நமக்கெல்லாம் வர கோபம் வேற விதமான கோபம். We always make a confession statement. எனக்கு கெட்ட கோபம் வரும், எனக்கு நல்ல கோபம் வரும் அப்படின்னு யார் சொல்லி இருக்கிறார்கள்? மகாகவி பாரதி ரௌத்ரம் பழகுனர். நல்ல கோபப்படுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். கெட்ட கோபம் எப்ப வேணாலும் வரும். இன்னும் சொல்ல போனா நமக்கெல்லாம் வரக்கூடிய கோபத்துக்கு பேரு கோபம் இல்லை, கையால் ஆகாத்தனம். நான் ஆசைப்படுற ஒண்ணு எனக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு மனசுக்குள்ள குத்துறது, I am not eligible to get this, I don't deserve this. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கையாலாகத்தனம் வெளியில கோபமாக பரிமளிக்கிறது. என் மேலேயே இருக்கிற கோபம் அடுத்தவர்கள் மேல பாய்கிறது. அதுக்கு கோபம்னு பேர் இல்லை, கையாலாகத்தனம்னு தான் பேர் சொல்லணும். அந்த மாதிரியான கோபம் இல்லை. தர்மத்தை மீறி அந்த 3 பேரும் அட்டகாசம் பண்ணினார்களே, அதர்மத்தை பார்த்து வந்த கோபம். எரி எழ முனிந்தவனே. எனக்கு என்ன வியாதி வந்தாலும் நான் உன்னுடைய திருப்பாதங்களை மறக்க மாட்டேன், அதை மட்டும்தான் சொல்லுவேன், அறற்றாது என்ன. நீங்க நோய் வந்த உடனே வாய் அப்படியே அரற்றும், ஊன்னு அது வாடிக்கு ஏதோ சத்தம் பண்ணும், அதுதான் அரற்றுதல்னு பேரு. ரொம்ப வலியா இருக்கு அப்படின்னா நம்ம அறியாம அம்மா அப்படின்னு முனகிறோமா இல்லையா, அதுதான் அரற்றுதல். அந்த முனகல், என்னுடைய நான் எதை முனகும் தெரியுமா? எனக்கு எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு நோயில வலி தாங்காம இருந்தா கூட என்னுடைய நாக்கு அப்பவும் உன்னுடைய திருநாமத்தை அரற்றுமே தவிர ஐயோ அப்படின்னு எல்லாம் சொல்லாது. தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலர் அடி அலால் அரற்றாது என்ன. இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. The refrain பார்க்கிறோமே, that refrain is the one that contributed to the specificity of South Indian classical music. தென்னிந்திய சங்கீதத்துல திரும்ப 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 பல்லவியை தொட்டு பாடுதல். அது திரைப்பட பாடல் வரைக்கும் வந்திருக்கு. திரைப்பட பாட்டுல கூட எதை பாடினாலும் திரும்பியும் போய் அந்த ஃபர்ஸ்ட் லைனை தொடுவார்கள். அதுதான் அந்த ரிஃப்ரெயின். ரிஃப்ரெயின் திரும்ப 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 பாடும்போது என்ன ஆகும்னா உங்க மனசுல அது பதிஞ்சு போகும். நீங்க நினைத்து பாருங்கள், காத்தால ஏதாவது ஒரு சினிமா பாட்டு காதுல விழுந்துரும் எங்கேயோ ஒரு இடத்துல. அதுல இருக்கிற உள்ள இருக்கிற மத்த லைன்லாம் அவ்வளவா நினைவு இருக்காது, அந்த வரி சரியா தெரியாது, வார்த்தை சரியா தெரியாது. ஆனா அந்த பல்லவி மட்டும் திரும்ப திரும்ப நாக்கு ஹம் பண்ணிட்டே இருக்கும். அந்த ரிஃப்ரெயினுடைய ஒரு வசீகரம். When you keep on committing something to your memory, it gets stuck inside. நிறைய பேர் கேட்பார்கள், மெமரியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த மருந்தும்பார்கள். மெமரியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வேற எந்த மருந்தும் கிடையாது. மருந்து சாப்பிட்டா மெமரி இன்க்ரீஸ் ஆகுங்கிறதெல்லாம் சரியான விஷயம் இல்லை. வல்லாரை கீரைம்பார்கள். வல்லாரை கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் கொடுக்குமே தவிர அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இருக்காது. உழைக்கவே உழைக்காம எல்லாம் அப்படியே எங்கேயோ மாயத்துல வரணும் அப்படின்னா பாரதியார் சொன்ன மாதிரி சுதந்திரம் என்பது என்ன மந்திரத்திலேயே விடையும், மாங்காய் கூட மந்திரத்துல விளையாது. நம்ம யூஸ் பண்ற மந்திரம்ங்கிறது வேற. மந்திரத்துல விளையும்னாக்க அந்த உண்மையான மந்திரங்களை அதை
உச்சாடனம் பண்றதுக்கே நீங்க உழைக்கணும். அப்படி உழைக்கலன்னா அதை உச்சாடனம் பண்ண முடியாது. சூமந்திரகாளின்னு போட்ட உடனே நாம நினைக்கிறோமே மந்திரம்னா அப்படி சொன்ன உடனே வரணுங்கிறது அந்த மாதிரி வராது. The refrain உடைய effect, it gets into the senses. வெளியில இருக்கிற சென்ஸும் சரி, உள்ள இருக்கிற சென்சஸ்குள்ளேயும் அது போறது. அதனாலதான் அந்த ரிஃப்ரெயினுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். திரும்ப 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 கமிட்மெண்ட் டு மெமரி. எந்த விஷயமும் மெமரியில இருக்கணும்னா அதை பற்றிய சிந்தனை உழன்று கொண்டே இருந்தால் அது இருக்கும் மெமரியில. ஒரு காலத்துல நமக்கு எல்லாம் போன் நம்பர்லாம் நினைவு இருந்தது. இப்போ போன் நம்பர்லாம் காணாம போச்சு. There is no necessity to remember. Necessity is the mother of invention பார்கள். Necessity is the mother for many things. நீங்க நினைவு வச்சுக்கணுங்கிற அவசியம் போயிடுது. அந்த அவசியம் போனோடனே என்னாச்சு, முன்னால நினைவு வச்சுக்கணும், ஏன்னா எழுதி எங்கேயாவது வைக்கணும், அந்த நோட் புக் எடுத்து புரட்டி பார்க்கணும், ஒரு சின்ன டைரி இருக்கும், அதுக்கு டெலிஃபோன் டைரின்லாம் வச்சிருப்பார்கள். அப்போ அது கொஞ்சம் நினைவு இருந்தது. அந்த ஃபோன் நம்பர்லாம் திரும்ப திரும்ப டயல் பண்ற நம்பர் நினைவு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெட்டி வந்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கெப்பாசிட்டியையும் எடுத்துருது. இப்ப நமக்கு டெலிஃபோன் நம்பரை நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க போய் தேடி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சு அது கொஞ்சம் டைம் ஆகுது. நம்ம ஏதோ ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறோமே தவிர அது தேடி கண்டுபிடிக்கிறச்சே கொஞ்சம் டைம் ஆகும். அதுல சில சமயத்துல பதட்டத்துல ரொம்ப வேகமா தேடும் போது பக்கத்து நம்பரை அழுத்திட்டோம்னா அங்க கால் போயிடும். இதெல்லாம் வந்து எப்படி அந்த மெமரிய டெவலப் பண்ணினார்கள். ரோட் மெமரி அப்படின்னு சொல்றோம். சில விஷயங்கள் உள்ள போயாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி சிந்திக்கிறது ஈஸி. சின்ன வயசுல சில பாடல்கள் உள்ள போயிடுதுன்னு வச்சுப்போம், பிளைண்டா போயிருக்கோம். பாபா பிளாக் ஷீப், அது என்ன அர்த்தம்னு கூட தெரியாம பாபா பிளாக் ஷீப் சொன்னதெல்லாம் உண்டு. என்னன்னே புரியாது, அப்ப அந்த வார்த்தையே கூட புரியாது. ஆனா அது மனசுக்குள்ள போயிடும். 20 வயசுல எங்கேயாவது நிற்கும் போது கூட வாட் இஸ் தேர் ஆல்ரெடி இன்சைட், யூ டோன்ட் நீட் அ ரெஃபரன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ். இப்ப என்ன ஆகுது, மனசுக்குள்ள இல்ல அந்த பாட்டு மெமரைஸ் பண்ணணும்னா புக்கை வச்சு தேட வேண்டியிருக்கு. போற இடத்துக்கெல்லாம் புக்கை எடுத்துட்டு போக முடியாது, போற இடத்துக்கெல்லாம் போன்ல தேடிக்கலாமே அப்படின்னா சில சமயம் அதுவும் தேடுறது கஷ்டமா இருக்கு. அங்க கனெக்ஷன் கிடைக்கல, கனெக்டிவிட்டி இல்ல, நெட் கிடைக்கல, என்னமோ ஒரு காரணம். அப்ப என்ன ஆகுது, அதை பற்றி சிந்திப்பது குறைந்து போகிறது. ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா எங்க நின்னாலும் அதை பத்தி சேர்ன் பண்ணிட்டே இருந்தா அதனுடைய நுவான்சஸ் புரியும், அதனுடைய உண்மை புரியும், அதனுடைய ஆழம் புரியும், அதை வைத்து அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது தெரியும். அதனாலதான் அப்பெல்லாம் அந்த மெமரிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. இந்த ரிஃப்ரெயின்ங்கிறது அந்த மாதிரி அந்த விஷயத்தை நமக்குள்ள திருப்பி திருப்பி கொண்டு போகக்கூடிய ஒரு டெக்னிக். ஏன் இந்த ரிஃப்ரெயின் வந்தது? இந்த ரிஃப்ரெயின் இவர்கள் பாடின இந்த ரிஃப்ரெயின் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பாடின போது திரும்ப 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 திரும்பனா உன் காலடியில தானேப்பா, உன் காலடியில தானேப்பான்னு தங்களுடைய அந்த டிவோஷனை காட்டுறதுக்கு அவர்கள் அதை ரிஃப்ரெயினா யூஸ் பண்ணார்கள். ஆனா பிற்காலத்துல என்ன ஆச்சுன்னா இத அப்படியே கொண்டு வந்து இசையில பொருத்தினார்கள். இசையும் பக்தியும் இணைந்தவை அப்படிங்கிற இந்த பாரம்பரியத்துல இசையில கொண்டு வந்து இதை பொருத்தினார்கள். அப்ப திரும்பி திரும்பி அந்த பல்லவியை தொட்டு பாடும்போது அந்த பாடகரும் சரி சுற்றி இருப்பவர்களும் சரி பகவானுடைய காலடியில போய் நிற்கிறார்கள். இட் டிரான்ஸ்போர்ட்ஸ், அந்த சிச்சுவேஷன் அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் பகவானுடைய காலடியில நிறுத்துறதுக்கு இந்த ரிஃப்ரெயின் உதவி பண்றது. அதனாலதான் பல்லவி அனுபல்லவி சரணம்ங்கிற அந்த ஃபார்மேட் செட் ஆச்சு. முத்துத்தாண்டவர் தான் அது செட் பண்ணவர். பல்லவி அனுபல்லவி சரணம் அப்படிங்கிற இன்னைக்கு நாம பாக்குற அந்த திருதாது கீர்த்தனையினுடைய அடிப்படை முத்துத்தாண்டவர்கிட்ட ஆரம்பிச்சது. முத்துத்தாண்டவர் அதை தொடங்கினதற்கு காரணம் என்னவாக இருக்க வேண்டும்னு நினைச்சு பார்த்தா தேவார திருவாச்சகத்தில் ஆழங்கால் பட்டவர் முத்துத்தாண்டவர். அவர் மனசு பூரா தேவார திருவாச்சகம் தான். தில்லை சிதம்பரத்துல போய் நின்னர். முத்துத்தாண்டவர் lived somewhere in 1550s, 1520 இருந்து 1552 அந்த காலகட்டம் வரைக்கும், 1575 வரைக்கும் கூட வச்சுப்போம், ஏன்னா கரெக்டா தெரியாது. 1575 அப்படின்னா அந்த காலகட்டம் எவ்வளவு வருஷம் ஆச்சு? 500 வருஷங்களுக்குள்ள. மாணிக்க வாசகர் அவருக்கு முன்னால. மாணிக்க வாசகர் தில்லை சிதம்பரத்தை அப்படியே கலந்து போயிட்டார். அதோ அம்பலவாணன் கைய காமிச்சார். அதுக்கப்புறம் அவரு உடலோட யாரும் பார்க்கல. அதே மாதிரி போய் அதே தில்லை
நின்று பாடினார். மாணிக்க வாசகர் பேரு எனக்கு தாராயோன்னார். இவர் கேட்கிறாரு, இங்க இடறினும் தளரினும் நான் ஒன்னதான் நினைப்பேன், எனக்கு இதை தரமாட்டியா, இந்த பணத்தை நீ தரமாட்டியான்னு கேட்கிறாரு. அதே மாதிரி மாணிக்க வாசகர் பேரு எனக்கு தாராயோன்னார். அந்த கீர்த்தனத்தை பாடி முடிக்கும் போது அவரையும் யாரும் அதுக்கப்புறம் உடலோட பார்க்கல. அதே மாணிக்க வாசகர் மாதிரி அதே தில்லை சிதம்பரத்தில் கலந்து போனார். அந்த ரிஃப்ரெயின் எப்படி உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருந்து 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 அது பகவானிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அந்த ரிஃப்ரெயினை தான் இந்த பதிகத்துல நிறைய பார்க்கிறோம். கையது வீழினும் கழிவு உரினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன், கொய் அணி நறுமலர் குலாய சென்னி மை அணி மிடரு உடை மறையவனே. கொய் அணி நறுமலர் குலாய சென்னி, நல்ல மலர்களை சூடி இருக்கக்கூடிய சென்னி. குலாயன சுற்றி இருக்கிறன்னு அர்த்தம். குலாசு குலாவு குலாய அப்படின்னா சுற்றி இருக்கிற, சூழ்ந்திருக்கிற. சூழ்ந்திருக்கக்கூடிய மலர்கள், உன்னுடைய திருமுடியில் நிறைய மலர்கள் சூழ்ந்திருக்கு, அந்த மலர்களை சூடியவனே. மை அணி மிடரு உடை மறையவனே. இப்ப முதல் பாட்டுல என்ன சொன்னார்? நீ விஷத்தை உன்னுடைய தொண்டையில் வைத்துக் கொண்டாயினர். இப்ப மாத்திட்டாரு, அது விஷம் இல்ல, அது உனக்கு ஆர்னமெண்டா மாறி போச்சு. மை அணி, மைய வச்சிருக்க, ஏதோ ஒரு மைய எடுத்து இங்க வச்சிருக்க. இந்த மைங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு கருப்பாக இருக்கக்கூடிய பொருள், இன்னொன்னு கருப்பாக இருக்கக்கூடிய நவமணி. நீலக்கல்ல எடுத்து வச்ச மாதிரி இருக்குப்பா. இந்திர நீலக்கல்ல எடுத்து உன்னுடைய நெற்றி, உன்னுடைய கழுத்தில் நீ வைத்துக் கொண்டது போல இருக்கே. அப்படி ஒரு அழகான தொண்டையை கொண்டவனே. கொய்யணி நறுமலர் குலாய சென்னி மையணி மிடருடை மறையவனே. நீங்க இன்னொன்னும் பார்க்கலாம், வேதியனே மறையவனே. வேதத்தினுடைய பொருள் நீதான் எஸ்டாப்ளிஷ் பண்றார். காரணம், வைதீகம் வேண்டாம் வேதம் வேண்டாம் என்று சொன்ன ஒரு சூழலில் இந்த தெய்வம் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் வேத பொருளாக இருக்கிற தெய்வம் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். வேதத்தை பிரிச்சு தூக்கி போட்ட முடியாது, வேதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனாலதான் சேக்கிழார் இவரை பத்தி பாடும் போதே வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. சைவமும் வைணவமும் சாக்தமும் கௌமாரமும் கணாவத்தியமும் இவையெல்லாம் வேதத்தினுடைய பகுதிகள், வேதத்தினுடைய துறைகளே தவிர they cannot be separated from the Vedas. மறையவனே, மறை பொருளான வேதத்திற்குள் இருப்பவனே. கையது வீழினும் கழிவு உரினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன். கையது வீழினும், என் கையில இருக்கிறதெல்லாம் போயிட்டா கூட, கையில இருக்கிறதுன்னு யூசுவலா சொல்றது எதனா கைப்பொருள். கையில காசு இல்லை அப்படின்னு தானே சொல்லுவோம். பேங்க்ல பணம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், கையில காசு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். கையில இருக்கக்கூடிய கைப்பொருள், என்னிடத்தில் இருக்கிற செல்வமெல்லாம் போய்விட்டால் கூட கையது வீழினும் கழிவு உரினும். என்னுடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாரும் என்னை விட்டு விட்டு போய்விட்ட நிலை, நான் செலவழிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பொருளெல்லாம் போய்விட்டாலும் நான் எல்லாம் போய் ஏதோ ஒரு கழிக்கத்தக்க நிலையில் இருந்தாலும், கையது வீழினும்ல உறவினர்களும் போய்விட்டார்கள் நண்பர்களும் போய்விட்டார்கள்ங்கிறது சேர்ந்துரும். ஏன்னா பொருள் இருக்கிற வரையில் தான் அவர்கள் கூட இருப்பார்கள், பொருள் போனால் அவர்கள் போய்விடுவார்கள். கையது வீழினும், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டார்கள் அப்படித்தானே சொல்லும் போதே அப்படித்தானே சொல்றோம், என்னை கைவிட்டுட்டு போயிட்டார்கள். கையில இருக்கிறது போச்சுன்னா அவர்களும் கைவிடுவார்கள். இப்படி எல்லாம் போய் கழிவு உரினும், அது ஒரு சாக்கடை குப்பை அப்படிங்கிற மாதிரி அந்த கழிவு பொருள், அந்த சாக்கடை மாதிரி நான் ஒரு லெவலுக்கு போயிட்டா கூட என்னை சீந்தாமல் எல்லோரும் தூக்கி போடுகிற எல்லைக்கு நான் போய்விட்டால் கூட செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன். உன்னுடைய அந்த சேவடி இருக்கே, செம்மையான திருவடிகள், அதை தவிர வேறு எதையும் நான் சிந்திக்க மாட்டேன். கொய்யணி நறுமலர் குலாய சென்னி மையணி மிடருளை மறையவனே. இதுவோ எமை ஆளுமாறு உனக்கு இன்னருள் ஈவது ஒன்று எமக்கு தருவதுதான் ஆவடுதுறை அரணி. வெந்துயர் தோன்றி ஓர் வெறு உரினும் எந்தாய் உன் அடியலால் ஏத்தாது என்னா.
ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கு அசைத்த சந்த வெண்பொடி அணி சங்கரனே. சந்த வெண்பொடி அழகாக இருக்கிற திருநீற்றை அணிந்தவனே. சந்த வெண்பொடி அணி சங்கரனே. ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கு அசைத்த. பாம்பை எடுத்து உன்னுடைய இடுப்புல கட்டின்னு இருக்கிய. உன்னுடைய மேனியெல்லாம் அந்த பாம்பு தான் ஆபரணமாக இருக்கிறது. அதை எடுத்து அரைநான் போல இடுப்புல அந்த பாம்பையே கட்டி கொண்டிருக்கிறாயே. அப்படிப்பட்ட பாம்பை அணிந்த சங்கரனே. அந்த பாம்பை பலவிதமா போட்டு இருப்பார். கையில போட்டு இருப்பார், கழுத்துல போட்டு இருப்பார், தலையில வச்சுட்டு இருப்பார். அந்த பாம்பையே அரைநானாக கட்டி கொண்டார்னு ஒரு செய்தி உண்டு. அதத்தான் இங்க சொல்றார். ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கு அசைத்த. ஐந்து தலை பாம்பை உன்னுடைய அறையில் அசைத்து கொண்டவனே, திருநீர் அணிந்தவனே, வெந்துயர் தோன்றி ஓர் வெறு ஊரினும். ரொம்ப கொடுமையான ஒரு துன்பம். வெறுனா அச்சம், பயம்னு அர்த்தம். ஏதோ ரொம்ப கொடுமையான துன்பம் தோன்றி எனக்கு பயப்படக்கூடிய நிலை வந்தாலும். பயம் எதனால வரலாம்? எதனால வேணாலும் வரலாம். என்கிட்ட பணம் இல்லையே, எதிர்காலம் என்ன ஆகுமோ பயம் வரலாம். என் கூட யாருமே மேன் பவர் இல்லையே, நான் என்ன ஆவேணும்? சொந்தக்காரர்கள் இல்லையே, தனியா இருக்கேனே, நான் என்ன ஆவேணும்? எதிர்காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இருக்குமோ இல்லையோ, நான் வசதியா இருக்க முடியுமோ இல்லையோ, எப்படி எப்படியோ பயம்ங்கிறது எப்படி வேணாலும் வரலாம். இதையெல்லாம் தாண்டி மரண பயமும் வரலாம். எதுக்கு பயம் வரும்னெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்தினால பயம் வரும். ஏசி கோச்ல போனா சில பேருக்கு பயம் வரும். ஏசி கோச்ல போகலையேன்னு சில பேர் வருத்தப்படுவார்கள். ஏசி கோச்ல போனா கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்குன்னு சில பேர் அதற்கு பயப்படுவார்கள். அதனால பயம் எதுக்கு வேணாலும் வரலாம். எவ்வளவு பெரிய கொடுமை தோன்றி எனக்கு பயம் வந்தாலும், வெந்துயர் தோன்றி ஓர் வெறு உரினும் எந்தாய். தாய்க்கு சமானமாக இருப்பவனே. எந்தை எந்தாயினும் ஆகும். என் தாயினும் பிரிக்கலாம். எந்தாய்ங்கிறது எந்தை. எந்தைனா தந்தை. தந்தையை கூப்பிடும் போது எந்தாய் அப்படின்னு விழிச்சொல்லாகவும் மாறும். வெந்துயர் தோன்றி ஓர் வெறு உரினும் எந்தாய். உன் அடியலால் ஏத்தாது என்ன. உன்னோட திருவடியை தவிர வேற எதையும் என்னுடைய நாக்கு பாடாது. இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. வெப்பொடு விரவி ஓர் வினை வரினும். அப்பா, உன் அடியலால் அரற்றாது என்ன. ஒப்புடை ஒருவனை உரு அழிய அப்படி அழல் எழ விழித்தவனே. ஒப்புடை ஒருவனை உரு அழிய அப்படி அழல் எழ விழித்தவனே. அழகுக்கு இவன்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய, இங்க ஒப்புடைங்கிறது ஒப்பு இல்லாதங்கிற அர்த்தம். இவனை தவிர வேற யாரும் அழகுக்கு நிகர் இல்லைன்னு சொல்லக்கூடியவனா இருக்கிறவன் மன்மதன். ரொம்ப அழகானவன் பேரு. ஒப்புடை ஒருவனை, அழகான மன்மதனை உரு அழிய, உருவமே இல்லாம பண்ணிட்டியே. அழகுங்கிறது உருவம் இருந்து மற்றவர்கள் பார்த்தா தான் அந்த அழகுக்கே பெருமை. இல்லைன்னா அழகுன்னா என்ன? அழகு அப்படின்னு சொல்றமே, அழகுனா எது? அழகை அனுபவிப்பது வேற. அனுபவிக்கிற அழகு எல்லாம் வெளியில சொல்ல முடியாது. ஆனா பாக்கறச்சே இவர்கள் அழகானவர்கள் அப்படின்னா அந்த அழகை பார்த்தா தான் மற்றவர்களுக்கும் இது அழகுன்னு காட்ட முடியும். அழகுங்கிறது நாம நினைக்கிற அந்த அழகு, வெளியில பார்க்கக்கூடிய அழகு, ஒரு பாராமீட்டர் வச்சுக்கோங்க, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. அந்த அழகுங்கிறது உருவத்தோடு தொடர்பு கொண்டது. அது உள்ளத்தோடு தொடர்பு கொண்டது இல்லை. நீங்க சில விஷயங்கள் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள ரசிக்கலாம், மனசுக்குள்ள அதனுடைய அனுபவத்தை பெறலாம். அந்த அழகு வேற. அதை எக்ஸ்பிளிசிட்டா வெளியில காட்ட முடியாது, படம் வரைஞ்சு கூட காட்ட முடியாது. இந்த குழந்தை பாடுறது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா அந்த இனிமை அதை வெளியில காட்ட முடியாது. ஆனா நாம சாதாரணமா உலகத்துல சொல்லக்கூடிய அழகுங்கிறது இஸ் மோர் மெட்டீரியல் பேஸ்ட், மேட்டர் பேஸ்ட், பிசிக்கல் என்டிட்டி. அந்த அழகு மற்றவர்கள் என்னை பார்க்கும் போது நான் அழகாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல வரக்கூடிய மதர்ப்பு. அகல்யைன்னு ஒருத்தி இருந்தா, அவ கல்லானான்னு ஒரு கதை இருக்கு. வால்மீகி அவளை கல்லானாள்
அப்படின்னு சொல்லல. காளிதாசர் தான் அதை முதல்ல சொல்றார். வால்மீகி ராமாயணத்துல கௌதமர் அவளுக்கு என்ன சாபம் கொடுப்பாருன்னா, யார் கண்ணுக்கும் நீ புலப்பட மாட்டாய், கல்லா போன்னு சாபம் கொடுக்கல. அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்த வால்மீகி ராமாயண பிரதிகள்ல அவள் ஷிலா பூத்வா, அவளே சிலையாக மாறிக்கொண்டாள்னு இருக்கு. அவர் என்ன சாபம் கொடுத்தார்? யார் கண்ணுக்கும் நீ தெரிய மாட்டாய். ஏன் அந்த சாபம்? என்னுடைய அழகுக்கு இந்திரனே மயங்கி விட்டான்ங்கிற கர்வம் அவளுக்குள்ள இருந்தது. இப்ப அவளுக்கு தண்டனை என்னன்னா, அந்த அழகு மற்றவர்களால் பார்க்கப்பட முடியாமல் அடங்கி போக வேண்டும். அதனால்தான் யார் கண்ணுக்கும் நீ புலப்பட மாட்டாய். வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் யுவர் அழகு? யாருமே என்ன பார்க்க முடியாதுன்னா அப்புறம் நான் அழகுன்னு சொல்லிக்கிறதுல என்ன இருக்கு? என்னுடைய அழகு மற்றவர்கள் பார்த்து புகழும் போதுதானே அதனால ஒரு கர்வம் வருகிறது. இங்க மன்மதனுக்கும் நான் அழகானவன், கடைசியில என்னாச்சு? அழகுங்கிறது யாராவது மன்மதனை பார்க்க முடியறதா? மன்மதனுக்கு உருவமே இல்லாம போயிட்டேன். ஒப்புடை ஒருவனை உரு அழிய அப்படி அடல் எழ விழித்தவனே. நீ யோகத்துல தட்சிணாமூர்த்தியா உட்கார்ந்துட்டு இருந்த, அவன் வந்தான், அவனுடைய அந்த நோக்கம் தப்புன்னு தெரிஞ்ச உடனே அப்படி விழித்தவனே. இந்த வார்த்தையோட அழகு பாருங்கள். அப்படி சொன்னாராக்கும் அப்படிங்கிறமா இல்லையா? யாராவது வந்து ரொம்ப பிரமாதமா சொல்லி அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு நமக்கு தெரியல. எக்ஸ்கிளமேஷன்ல என்ன சொல்றோம்? அப்படி சொன்னாராக்கும். அப்படி ஒரு அழகு. அப்படி அடல் எழ விழித்தவனே. அந்த நெருப்பு நெத்தி கண்லேருந்து எப்படி அப்படி வந்ததுப்பா? ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அடல் எழ விழித்தவனே. வெப்பொடு விரவி ஓர் வினை வரினும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்ன. எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, வெப்புங்கிறது வெம்மை, நெருப்பு தன்மை, வெப்பமா இருக்குன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி வேகக்கூடிய அளவுக்கு என்ன போட்டு அப்படியே அவித்து எடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு துன்பம் வந்தாலும், வினை வரினும் என்னுடைய கர்ம வினை, என்னுடைய பிராரப்தம் என்னை கொடுமையாக தாக்கினாலும் கூட, சாதாரணமா சொல்லுவோம் நரகத்துல எண்ணெய் கொப்பரையில போட்டு வாட்டி எடுத்தார்கள்னு. எண்ணெய் கொப்பரையில போய் விழுந்தா எப்படி இருக்கும் வெப்பம், அந்த மாதிரி ஒரு வெப்பம் வந்தால் கூட, வெப்போடு விரவி ஓர் வினை வரினும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? உன்னுடைய திருவடியை நான் போற்றுவேன், அதைத்தான் நான் பாராட்டுவேன். உன் அடியலால் அறற்றாது என்ன, எனக்கு வேற தெரியாதுப்பா, உன்னைத்தான் நான் பாராட்டுவேன். பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினும் சீருடை கடல் அலால் சிந்தை செய்யேன். ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடற்பட வரை அடர்த்தவனே. 8வது பாட்டு அப்படின்னு சொல்லிடலாம். 8வது பாட்டுல ராவணன் வரணும் எப்படியும். ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடற்பட வரை அடர்த்தவனே. 10 தலை, ஒரு தலையில கிரீடம் இருந்தாலே பிரமாதமா இருக்கும் பாக்குறதுக்கு, பளபளான்னு. 10 தலையில கிரீடம்னா எவ்வளவு பளபளப்பு இருந்திருக்கும். ராவணன் ரொம்ப அழகானவன்னு கணக்கு. நம்ம 10 தலை அப்படிங்கறத வச்சு அவன் அழகில்லாம இருப்பான் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம். பிசிக்கலி ரொம்ப அழகா இருந்தவன்னு கணக்கு. 10 தலைங்கிறது ஒரு அலகாரி. ஆனா 10 தலையோடய அவன் அழகா இருந்தான்னு பேரு. அவன் சொல்லுவான், ராமன் கிட்ட சண்டை போட்டுட்டு முதல் நாள் சண்டை முடிஞ்சு அரண்மனைக்கு திரும்பி போவான். அவன் தாத்தா மால்யவான் வந்து எப்படிப்பா இருந்தது சண்டை அப்படின்னு கேட்பார். ஹவு டிட் யூ ஃபீல், வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் டுடே? இவன் தான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இன்று போய் நாளை வான்னு சொன்னதை மட்டும்தான் வாங்கிட்டு போயிருக்கானா இல்லையா? அப்படி சொல்லுவான் தாத்தா கிட்ட, நானும் மன்மதனும் ரொம்ப அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். மன்மதனும் அழகானவன், நானும் அழகானவன் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள். அந்த ராமனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நானும் மன்மதனும் நாய்க்கு சமானம். அவன் அவ்வளவு அழகா இருக்கானேப்பான். ஏருடை மணிமுடி ராவணன், அழகான கிரீடங்களை தன்னுடைய திருமுடியில் கொண்ட 10 தலைகளிலும் கொண்ட அந்த 10 தலையன் ராவணன் இருக்கானே, அவனை ஒண்ணுமே இல்லாம ஆகும்படி 10 தலையோட நான் 14 லோகத்தை ஆடுகிறேன் அப்படின்னு தானே வந்து அந்த மதத்துல கைலாயத்தையே தூக்கினான். பக்தி, சிவபக்தி உண்டு அவனுக்கு, அது இல்லைன்னு இல்ல. ஆனா
கைலாயத்தை தூக்குறேன்னு தூக்கினானே, அவனை ஒரு அழுத்து அழுத்தினீர்களே. ஆர் இடர் பட, அவன் நிறைய துன்பம் அடையும்படி வரை அடர்த்தவனே. வரைனா மலை, மலையை அழுத்தியவனே. ராவணன்கிற பேருக்கே அர்த்தம் என்னன்னா எப்போதும் அழுபவன், எப்போதும் அழுபவன். ஏன் எப்போதும் அழுபவன்? அம்மா அப்பா அந்த மாதிரி ஒரு பேர் அவனுக்கு வச்சிருக்க முடியாது. அப்பா என்ன பெயர் வைத்தாரோ தெரியாது. விஸ்வரா பாவம், இவன் பிறந்த உடனே என்னை விடு நான் தவம் செய்ய போறேன்னு போயிட்டார். கைகசி தான் பேர் வச்சிருக்கணும். தசக்ரீவன்கிறது தான் முதல்ல அவனுக்கு நாம பாக்குற பெயர். 10 கழுத்துக்கள் கொண்டவன் தசக்ரீவன். ராவணன்கிறது பின்னால வந்தது. எப்போதும் அழறவன். ஏன் அழறவன்? 20 கண்ணுலயும் அழுதான். இந்த மலையை போட்டு ஒரு அழுத்தினோன்னு கைலாய மலைக்கு கீழே சிக்கி கொண்டான். துன்பம் தாங்கல, அந்த துன்பத்துல அழறான். அவனுடைய அழுகை கண்ணீர் வெள்ளமாக பெருகியது. அவனை பார்த்தா எப்படி இருந்ததுன்னா எப்போதும் அழுதுன்னு இருக்கிறவ மாதிரி இருக்கு. அவ்வளவு வலியில அவன் துடிக்கிறான்னு அர்த்தம். ஏருளை மணி முடி ராவணனை ஆர் இடர்பட, அவனுடைய துன்பத்தை, அவனுக்கு துன்பத்தை அதிகமாக தரும்படி அந்த மலையை அழுத்தியவனே. அதுக்கப்புறம் அவன் சமகானம் இசைத்தான். அதுக்காக சிவபெருமான் சமாதானமானார். கைலாயம் உருகியதுங்கிறதுலாம் பின்னால கண்டினியூ ஆகிற ஸ்டோரி. பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினும், பெரிய கஷ்டம் வந்து எனக்கு அதனால பெரிய நோய் வந்தாலும் கூட சீர் உடை கடல் அலால். சீர்னா அழகு, அழகு கொண்ட இந்த திருக்கடல்களை தவிர வேறு எதையும் நான் சிந்தை செய்யேன். பேரிடர் பெருகி ஓர் பிணிவரினும் சீருடை கடலால் சிந்தை செய்யேன். இதுவோ எமை ஆளுமாறு இவது ஒன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன் மலர் அடி அலால் உரையாது என்னா. கண்ணனும் கடிகமள் தாமரை மேல் அண்ணலும் அளப்பு அரிது ஆயவனே, இதுவோ எமை ஆளுமாறு. 10வது பாட்டுக்கு போறதுக்கு முன்னால 9ல திருஅடி திருமுடி திருமால் பிரம்மா வரணும். 10ல சமணர்கள் பௌத்தர்கள் வரணும். இதுதான் அவருடைய செட் ஃபார்மேட். 8ல ராவணன், 9ல திருஅடி திருமுடி கதை ஏதாவது ஒரு விதத்துல வரும். 10ல சமணர்களும் பௌத்தர்களும், 11ல திருக்கடை காப்பு. இந்த 10 பாடல்களையும் பாடினா என்ன கிடைக்கும் பலன் அப்படிங்கிற திருக்கடை காப்பு, இல்லைன்னா பலஸ்ருதி. இந்த கடைசி 4 பாடல்கள் இதே ஃபார்மேட்ல தான் எல்லா பதிகத்திலையும் வரும். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உன் மலர் அடி அலால் உரையாது என்னா. கண்ணனும் கடிகமள் தாமரை மேல் அண்ணலும். கண்ணன் திருமால், கடி கமழ் தாமரை, நல்ல மனம் நிறைந்த தாமரை, நல்ல நறுமணம் வீசக்கூடிய தாமரை. அந்த தாமரை மேல் இருக்கிற அண்ணல் பிரம்மா, நாபிக்கமலத்தில் இருக்கிற பிரம்மாவும் கண்ணனும் அளப்பு அரிது ஆயவனே. அவர்களால் அளக்க முடியலையே ஒன்ன. அவர்கள் திருவடியை பார்க்கலாம் நினைச்சு அளந்து விடலாம்ங்கிறது தானே அது. அளத்தல்னா என்ன? டேப்பு வச்சு அளக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லை. உன்னை கண்டு விடலாம், உன்னை புரிந்து கொண்டு விடலாம் அப்படின்னாலே அளந்து விடலாம் தான். சரி, அப்படியே திரு அடி திருமுடினா, இங்க இருக்கு திரு அடி, இங்க இருக்கு திருமுடினா இன் சம்வே அளந்து விடுகிறார்கள். சில விஷயங்களை அளக்க முடியாது. அந்த அளக்க முடியாதுங்கிறது தான் அளத்தல் அப்படிங்கிறது. நம்மால் புரிந்து கொண்டு விட முடியும், நம்மால் உணர்ந்து கொண்டு விட முடியும், நம்மால் தெரிந்து கொண்டு விட முடியும். I know the length and breadth of this அப்படின்னு சொல்லுகிறார்களா இல்லையா? யாருக்காவது ஒரு விஷயம் நன்றாக தெரியும்னா length and breadth தெரியும். இங்க length, breadth, width, volume எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுப்பா. அளப்பு அரிது ஆயவனே. அவர்களாலேயே ஒன்னு அளக்க முடியலன்னு சொன்னா நாங்க ஒன்னு அளந்துட முடியுமா? நீ எங்க இருப்ப, எப்படி இருப்ப, என்ன மாதிரி வருவ, எந்த ரூபத்துல இருப்ப, என்ன தருவ, எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன் தானே. வார்த்தைக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட தெய்வம் கண்ணனும் கடிகமள் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிது ஆயவனே. உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உன் மலர் அடி அலால் உரையாது என்ன. நான் சாப்பிடுற நிலைமை இருந்து நன்றாக சாப்பிட்டாலும் சரி, சாப்பாடே கிடைக்காம பசியில துவண்டாலும் சரி, இல்ல
தூங்கி போனாலும் சரி, தூங்கி போறதுங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். நல்லா சாப்பிட்டுட்டும் தூங்கலாம். சில பேர் சரியா சாப்பிடலைன்னா சொல்லுவார்கள், சரியா சாப்பிடல அதனால சரியா தூக்கம் வரலம்பார்கள். நல்லா சாப்பிட்டா தூக்கம் வரும். உண்டகிறக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு தூக்கம் வரும். இன்னொரு காரணத்திலையும் தூங்கி போகலாம். ஆன்மா தூங்கி போகலாம், ஒரு விதமான மயக்கத்துல தூங்கி போகலாம், களைப்புல தூங்கி போகலாம், எதுவுமே புரியாமல் கொமட்டோஸ்டா கிடக்கலாம். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன் மலர் அடி அலால் உரையாது என்ன. சில சமயத்துல எதுகைக்காகவும் கிராமருக்காகவும் அந்த அடியலால்ங்கிறது அடிலால்னு வரும். ஆனா படிக்கும் போது அது அடியலால் தான். உன்மலர் அடி அலால் உரையாது என்ன. எப்பவாக இருந்தாலும் என்னுடைய நாக்கு உன்னுடைய திருநாமத்தை மட்டுமே சொல்லும். எந்த நிலைமை வந்தாலும் நான் உன் திருநாமத்தை மட்டும்தான் சொல்லுவேன். பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரினும் அத்தா உன் அடியலால் அரற்றாது என்ன. புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பத்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவானே. அப்பா நீ இல்ல, நீ உண்மை கிடையாது, வேதம் உண்மை இல்ல, வேத பொருள் இல்ல அப்படின்னு சில பேர் சொல்லுகிறார்கள். புறச்சமயத்தை சேர்ந்தவர்கள். அதுதான் புத்தரும் சமணரும் புறன் உரைக்க. அவர்கள் மாறுபட்டு சொல்கிறார்கள். பிரச்சனை அங்க மட்டும்தான் வந்தது. இன்றைய நிலையில இந்த வரி நமக்கு வித்தியாசமா தெரியலாம். ஆனா ஞானசம்பந்தர் பாட்டு எல்லாத்துலயும் இது வந்துட்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரி அவர் பாடினார் அப்படின்னா, அப்ப இருந்த காலச்சூழல் வைதீகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலை அப்ப இருந்தது. வேதங்கள் வேண்டாம் அப்படின்னு புறக்கணிக்க கூடிய நிலை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதால் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் புத்தரை குறை சொல்லல, மகாவீரரை குறை சொல்லல, கௌதம புத்தரையோ மகாவீரரையோ குறை சொல்லல. ஆனால் அந்த கொள்கைகளை பின்பற்றுவதாக சொல்லி கொண்டு வந்தவர்கள் வைதிகம் வேண்டாம் தூக்கி போடுங்கள், திருநீர் வேண்டாம் தூக்கி போடுங்கள், சிவன் வேண்டாம், விஷ்ணு வேண்டாம் தூக்கி போடுங்கள் அப்படின்னு வெறுமன மாத்திரம் சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, ஆட்சி அதிகாரத்தை பற்றி கொண்டார்கள். அப்போ அரசன் வழியாக யாரும் திருநீர் பூசக்கூடாதுன்னு ஆணை. ஒரு நாட்டுல இருக்கிற ராணி அந்த அரசனுடைய மனைவியே விபூதி வைக்க முடியலன்னு சந்தனத்துல குழைச்சு மறைச்சு பூசறான்னு சொன்னா அப்ப சூழல் எப்படி இருந்திருக்கும்? திருநாவுக்கரசர் இவருக்கு முன்னோட வந்தவர். திருநாவுக்கரசரும் இவரும் சமகாலத்தவர்களாக பல இடங்களுக்கு போகிறார்கள். ஆனா அந்த திருநாவுக்கரசருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவர் புறச்சமயத்திற்கு போனார். அதுக்கப்புறம் புறச்சமயம் வேண்டாம்னு சொல்லி சூளை நோய் வந்த உடனே நம்ம பார்த்தோமே ஒரு பதிகம், கூற்றாயினவாறு விளக்ககிலி, சைவத்துக்கு திரும்பிட்டார். சரி, அவர் சைவத்துக்கு போயிட்டார் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. அரசர்கிட்ட கம்ப்ளைண்ட் போச்சு. எந்த அளவுக்குன்னா, அவருக்கு தண்டனை தர வேண்டும், நாங்கள் தண்டனை கொடுக்கிறோம். அரசர் said okay. அப்ப அரசர் எந்த அளவுக்கு was overpowered. என்ன பண்ணினார்கள்? யானையை கொண்டு யானைக்கு முன்னால் அவரை நிக்க வச்சார்கள். மதம் பிடிச்ச யானை. அந்த யானை அவரை மிதிக்கும்னு நினைச்சார்கள். யானை அப்படியே சுத்தி மாலையை போட்டுட்டு போயிடுது. இவர் தப்பிச்சுட்டாரே, என்ன பண்ணலாம்? நீற்றறையில் போடுங்கள், சுண்ணாம்பு காடவாய்பார்கள். அந்த காலத்துல எல்லாம் திட்டும் போது ஒண்ணு சுண்ணாம்பு காடவாயில தூக்கி போட்டுருவேன்பார்கள். யாருக்கும் கேட்கிற தைரியம் வந்தது இல்லை, சுண்ணாம்பு காடவாய் எப்படி இருக்கும் அப்படின்னு. 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துலதான் நீற்றறை, அதுதான் சுண்ணாம்பு காடவாய்னு பிற்காலத்துல சொல்றது. அந்த நீற்றறை எப்படி இருக்கும்னா, கீழே நெருப்பு, அந்த நெருப்புக்கு மேல தண்ணி இருக்கும். கொதிக்க 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 நீராவி மேல வரும். அந்த மாதிரி அது செட்டப் இருக்கும். அந்த நீராவி மேல வர இடத்துல இட்ஸ் a chamber. சேம்பருக்கு கீழே நெருப்புக்கும் தண்ணீருக்கும் இடம் வைத்திருப்பார்கள். இது கொதிச்சு நீராவி மாத்திரம் மேல வரும். இப்ப இந்த இடம் ஃபுல்லா நீராவி வருதுன்னா, இந்த சைட்ல எல்லாம் அதுக்கு மாடங்கள் வைத்திருப்பார்கள். அந்த மாடத்துல சுண்ணாம்பை கொண்டு வைத்து விடுவார்கள். அந்த ஹீட்ல, வாட்டர் வேப்பருடைய அந்த ஹீட்ல அது நல்லா வெந்து போகும். அதுக்கப்புறமா அதை எடுத்து பயன்படுத்துவார்கள்.
இது கட்டுமானத்திற்கு சுண்ணாம்ப நல்ல வேக வைக்கிறதுக்காக இருந்த ஒரு அமைப்பு. வேண்டாதவர்கள் இல்ல தண்டனைனா கொண்டு போய் இந்த மாடத்துல சுண்ணாம்புக்கு பதிலா ஆட வச்சுடுறது, கதவை மூடிடுறது. There is no other provision for ventilation. ஏன்னா வென்டிலேஷன் இருந்ததுன்னா இந்த ஆவி வந்து அந்த வெப்பத்துல இருக்காது, அப்போ அது எதிரா போயிடும், அது சுண்ணாம்பு வேகாது. இப்ப கூட நீங்க பார்க்கலாம் ஸ்லேட் கிளைம் எங்கேயாவது இந்த பழைய பில்டிங்ஸ் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது கான்கிரீட் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு மான்யூமெண்ட்ஸ் மெமோரியல்ஸ் எல்லாம் ரீஃபர்பிஷ் பண்ணும்போது ஸ்லேட் கிளைம் கொண்டு வந்து தண்ணியில போட்டார்கள்னா பக்கத்திலேயே போக முடியாது 2-3 நாளைக்கு. அவ்வளவு கொதிக்கும், அந்த அந்த பேப்பர் வந்து அட்டிக்கும். அப்படியே சுண்ணாம்புங்கிறது என்ன, எலும்புல இருக்கா இல்லையா? கொண்டு போய் ஆள் அங்க உட்கார வச்சா என்ன ஆகும்? அவர் உட்கார வச்சார், வச்சுட்டு சுண்ணாம்பு காலவாகி நீற்றறையை மூடி விட்டு வந்து விட்டார்கள். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 நாள்லயே வெந்து போகணும், மிச்சம் மீதி ஒன்றும் இருக்காது. 7 நாள் கழிச்சு கதவை திறந்தார்கள். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேடினும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலேன்னு சுகமா பாடின்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த நீற்றறை அவரை ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் தான் கல்லை கட்டி கடல்ல போட்டார்கள், நல்ல கருங்கல்ல கட்டி கடல்ல தூக்கி போட்டார்கள். கடல் தெப்பமாக மிதந்தது. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமேன்னு பாடிக்கொண்டே வந்தார். எதுக்காகனா அவருக்கு அப்பதான் அந்த தவிப்பு வந்ததுனாலதான் ஞானசம்பந்தரை நீ போகாதப்பா மதுரைக்கு, எனக்கு வந்த மாதிரி உனக்கும் ஏதாவது கெடுதல் பண்ணா என்னப்பா பண்றது? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்த போது வேதத்தை நிராகரிப்பதற்கும் வைதிகத்தை நிராகரிப்பதற்கும் வேத பொருளான இறைவனை நிராகரிப்பதற்கும் ஒரு காலச்சூழல் ஏற்பட்டு விட்டதேங்கிறதுலதான் நீங்க கவலைப்படாதீர்கள். வேதம் நிலையானது, வேத பொருள் நிலையானவர் காப்பாற்றுவார், நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம். நீங்க இத புரிஞ்சுன்னு பார்த்தோம்னா சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் புரியும். என்ன பயமாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள்னா அதுக்கு பின்னாலே என்ன அர்த்தம் இருக்கு? யாராவது மிரட்டினாலும் கவலைப்படாதீர்கள், யாராவது உங்களுக்கு கெடுதல் செய்தாலும் கவலைப்படாதீர்கள், சிவபெருமான் பார்த்துக் கொள்வார். அதனாலதான் புத்தரும் சமணரும் திரும்ப திரும்ப சொல்றாரே தவிர அவருக்கு ஒன்றும் விசரலா he had an hatred towards them இல்ல. இப்போ நம்ம வந்து we have accepted பௌத்தமும் சமணமும் இந்து மதத்திற்குள் ஒன்றாக இணைந்து விட்டன. அவர்களை நம்ம வந்து தனியா பார்க்கறது இல்லை, அப்படியே இது வந்து என்கம்பாஸ் ஆகி உள்ள வந்துருது. ஆனால் அப்போ இருந்த சில பேர் பண்ணின சில சிக்கல்கள், புத்தரும் சமணரும் புறன்முறைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே. இவருக்கு என்ன பழக்கம் தெரியுமா? இந்த சிவபெருமானுக்கு என்ன பழக்கம் தெரியுமா? பக்தர்களுக்கு அருள் பண்றது மட்டும்தான் அவருக்கு பழக்கம். இட் இஸ் ஹிஸ் ஹாபிட். அதனால அவர் அதை விடமாட்டார். பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரினும், எனக்கு பைத்தியமே பிடிச்சு மயக்கம் வந்து அந்த மாதிரி நான் தெருவுல சட்டைய குளிச்சுன்னு ஓடினா கூட பித்தோடு மயங்கி அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமாக எனக்கு ஒரு நிலைமை வந்தால் கூட அத்தா உன் அடி அலால் அறற்றாது என்ன, உன்னோட திருநாமத்தை தவிர வேற எதையும் என்னுடைய நாக்கு சொல்லாது. அப்பய தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இந்த சந்தேகம் வந்தது. நான் நினைப்பிருக்கும் போதெல்லாம் சிவசிவான்னு சொல்றேன், சிவன் மேல பக்தியோட இருக்கேன், ஆனா சப்கான்சியஸா ஒருவேளை எனக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னா பைத்தியம் பிடிச்ச போதும் சிவசிவான்னு சொல்லுவேனா தெரியலையே. சப்கான்சியஸா அது இல்லைன்னா என்ன பண்றது? அது ஊடுருவி பக்திங்கிறது உள்ள ஊடுருவி போயிருக்கணுமே நினைச்சார். அப்படி நினைச்சவர் என்ன பண்ணார்? தன்னுடைய சிஷியர்களை கூப்பிட்டார். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், சில மூலிகைகள் எடுத்தார். இந்த மூலிகைகள் எல்லாம் கரைச்சு குடிச்சேன்னா பைத்தியம் பிடிச்சிடும். இந்த பைத்தியம் பிடிச்ச சமயத்துல நான் என்ன உளறேங்கிறத ப்ளீஸ் ரெக்கார்ட், அதையெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பைத்தியம் தெளியறதுக்கும் ஒரு மருந்தை அவர்கள்ட்டே கொடுத்திருந்தார். இந்த மருந்தை கொடுங்கள். பைத்தியம் பிடிச்ச சமயத்துல முழுக்க 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 சிவபெருமானையே பாடினார். சப்கான்சியஸ்ல அவர்கிட்டேந்து வந்தது அந்த உண்மத்த ஸ்லோகம் இருக்கு அப்பய தீட்சிதர். பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரினும் அதா உன் அடி அலால் அறற்றாது என்ன. இதை தவிர
நான் வேற எதையும் சொல்ல மாட்டேன்பா. இதுவோ எமை ஆடுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன் அருள் ஆவடுதுறை அரணே. அலைபுனல் ஆவடுதுறை அமர்ந்த இலை நுனை வேல் படை எம் இறையை நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலை உடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலைமிசை நிலை இலரே. அலைபுனல் ஆவடுதுறை அமர்ந்த இலை நுனை வேல் படை எம் இறை. இந்த திருவாவடுதுறை அலைபுனல் ஆவடுதுறை காவிரி கரையில் அமைந்திருக்கிற இந்த திருவாவடுதுறையில் அமர்ந்திருக்கக்கூடிய இறைவன் இலை நுனை வேல் படை. திரிசூலத்துல அந்த நுனி இருக்கா இல்லையா, இலை மாதிரி இருக்கிறது. மூவிலையிலே வேறு திரிசூலத்திற்கு. இலைன்னு சொன்னா சம்திங் which is a little sharp. ஆனா அதே அந்த ஒரு ஃபார்ம்ல அதை வச்சுதான் இலைங்கிற பெயர் மர இலைகளுக்கு வந்தது. இந்த திரிசூலம் அப்படித்தானே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இலை நுனை, இலையை நுனியாக நல்ல நுனி இலைகளை கொண்ட வேல் படையை, திரிசூலம் என்கிற படையை கொண்ட என்னுடைய இறைவனை நலம் மிக்க ஞான சம்பந்தன் சொன்ன இந்த ஞான சம்பந்தன், தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன விலை உடை அருந்தமிழ் மாலை. மதிப்பு மிக்க, விலைனா மதிப்புன்னு அர்த்தம். நல்ல மதிப்பு மிக்க இந்த தமிழ் மாலையை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு என்னவெல்லாம் கர்ம வினை இருக்கோ அந்த கர்ம வினையெல்லாம் நீங்கி போய், அவர்களுடைய கர்ம வினையெல்லாம் முழுமையாக நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன்னேறுவர். அவர்கள் வானலோகத்திற்கு நிலையாக போவார்கள். எந்த தடங்களும் இருக்காது. அவர்கள் நிலையாக செல்வார்கள். நிலமிசை நிலை இலரே. அவர்கள் இந்த நிலத்திலேயும் நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள். மறுமையிலேயும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இம்மையிலேயும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். எனவே அவர்கள் இங்கேயும் நன்றாக வாழ்வார்கள், அங்கேயும் நன்றாக வாழ்வார்கள்னு சொல்லி திருக்கடைக்காப்பு பாடி அதை நிறைவு செய்தார். இந்த பதிகத்தை எல்லோருமாக சேர்ந்து கொஞ்சம் வேகமாக சொல்லிவிடுவோம். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உலகடல் தொழுது எழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமை ஆடுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. வாழ்வினும் சாவினும் வருந்தினும் போய் வீடினும் உலகடல் விடுவேன் அல்லேன். தாழிளம் தடம்புனல் தயங்கு சென்னி போல் இளமதி வைத்த புண்ணியனே. இதுவோ எமை ஆடுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான். புனல்வெறி நறுங்கொன்றை போதணிந்த கடல் எரி அனல் புல்கு கையவனே. இதுவோ எமை ஆடுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. தும்மலோடு அருந்துயர் தோன்றினும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்னா. கைமல்கு வரிசிலை கடை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே. இதுவோ எமை ஆடுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. கையது வீழினும் கழிவு உரினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யே. கொய்யடி நறுமலர் குலாய சென்னி மையடி மிடருளை மறையவனே. இதுவோ எமை ஆடுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. வெந்துயர் தோன்றி ஓர் வெறுமுறினும் எந்தாய் உன் அடியலால் ஏத்தாது என்னா. ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கு அசைத்த சந்தவெண் பொடி அணி சங்கரனே. இதுவோ எமை ஆடுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. வெப்பொடு விரவி ஓர் வினைவரினும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்னா. ஒப்புடை ஒருவனை உரு அழிய அப்படி அடல் எழ விழித்தவனே. இதுவோ எமை ஆடுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. வேரிடர் பெருகி ஓர் பிணிவரினும் சீருடை கழகலால் சிந்தை செய்யே. ஏருடை மணிமுடி ராவணனை ஆருடர் வடவரை அடர்த்தவனே. இதுவோ எமை ஆடுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உண்மலர் அடியலால் முறையாது என்னா. கண்ணனும் கடிகமள் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிது ஆயவனே.
இதுவோ எவை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே பித்தொடு மயங்கி ஓர் விழிவரிலும் அத்தா உன் அடியலால் அரற்றாது என்னா புத்தரும் சமணரும் புறன்புரைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ எவை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே அலைபுனல் ஆவடுதுறை அமர்ந்த இலைநுழை வேல்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலை உடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியல் உலகம் நிலையாக முன்னேறுவர் நிலவிசை நிலை நிலரே. திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் சிவபரம்பொருளின் பேரருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.